யாருக்குமே இங்க சோர்வு வரதே இல்லையா? அடிக்கடி சோர்வு ஆகுது அந்த அம்மா தான். சொல்லுங்கம்மா, எப்படிம்மா சரீரத்துல சோர்வு வருது? சோர்வு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? சோர்வு வந்துருச்சு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? வயதானவங்களா இருக்கீங்க, நம்ம பலவீனம் ஆயிடுச்சு, சோர்வாயிடுச்சு அப்படிங்கறத எப்ப கண்டுபிடிக்கிறீங்க? சோர்வு சொல்லுங்களேன், எப்படி சொல்லுமா. சர்ச்சுக்கு தானே வந்திருக்கீங்க, உங்க மைண்ட் இங்க இருக்கா? சொல்லுங்க, எல்லாரும் பேசுங்க தயவு செய்து. எப்படி சோர்வு வருது? எத்தனை பேருக்கு சோர்வு வரும்? கையை தூக்குங்க, எனக்கு சோர்வு வருங்க. சோர்வு எத்தனை பேருக்கு வரும்? நம்ம 1 2 3, என்னைக்கு எனக்கு சம்டைம்ஸ் சோர்வுகள் வரும். சோர்வு மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் என்ன வரும்? சோர்வு உண்டாகும். அப்போ சோர்வு ஏன் வருகிறது? நம்முடைய சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் தாக்க போகுது, ஏதோ ஒரு காய்ச்சல் வரப்போகுது, அல்லது ஏதோ ஒரு கைகளை ஒரு பலவீனம் வருது, காலில் ஒரு பலவீனம் வருதுன்னா இதெல்லாம் ஒரு அறிகுறி. ஒரு சோர்வு, ஒரு டயர்னஸ் வரும்பொழுது நம்ம சுதாரிச்சிருவோம். ஓ, ஏதோ ஒரு காரியம் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் இயல்பான ஒரு சிம்டம்ஸ் எல்லாத்துக்குமே. நம்ம போய் சோர்ந்து போய் படுக்க போறோம், சோர்ந்து போய் உட்கார போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு காய்ச்சல் நமக்கு வரப்போகுது, அல்லது ஏதோ ஒரு தலைவலி வரப்போகுது, ஏதோ ஒரு காரியம் வரப்போகுது, நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி புரிந்து கொள்வீங்க? அப்போ ஆவிக்குரிய ஒரு காரியத்திலையும் ஒரு சோர்வு வருது. தேவனை துதிக்காதபடி ஒரு சோர்வு வருது, தேவனை தேடக்கூடாதபடி ஒரு சோர்வு வருது, தேவனை பாடக்கூடாதபடி ஒரு சோர்வு வருதுன்னா ஆவியில ஏதோ ஒரு பலவீனம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை தேட முடியாத அளவு ஒரு சோர்வு நம்ம கிட்ட வருதுன்னா, காலையில எழுந்து கடவுளை தேட முடியாத அளவு ஒரு பலவீனம் வருதுன்னா, அது சரீர பலவீனம் அல்ல. நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டும். ஆவியில ஏதோ ஒண்ணு சம்பவிக்க போகிறது. அல்லேலூயா. சத்தம். இது ஆவிக்குரியவனுக்கு நான் சொல்றது பொருந்தும். அல்லேலூயா. அதனாலதான் நான் அடிக்கடி ஆவிக்குரிய காரியத்துல வாங்க, ஆவிக்குரிய காரியத்துல வாங்க. அப்போ இப்ப ஸ்பிரிச்சுவல் சிம்டம்ஸ் என்ன? கர்த்தரை தேடுறது, கர்த்தரை துதிக்கிறது, ஆலயத்துக்கு வருவது, பைபிள் வாசிப்பது, அல்லது உபவாசிப்பது, அல்லது வேற ஊழியத்துக்கு வருவது, இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வேலைகள். தேவனுடைய சித்தம் செய்வது, மத்த எல்லா காரியங்கள் இதெல்லாம் என்ன வேலைங்களா? என்ன வேலைங்களாமா? ஆவிக்குரிய வேலை. இப்ப இந்த ஆவிக்குரிய வேலையில ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு சோர்வு வருதுன்னா, சரியான சத்து இன்னும் உள்ள போகலன்னு அர்த்தம். தேவையான வைட்டமின்ஸ் இன்னும் உள்ள போகலன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. தேவையான தண்ணி இல்லைன்னு அர்த்தம். டாக்டர் போய் காய்ச்சல், நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சளி பிடிச்சிச்சா நல்ல ஒரு மிளகு ரசம் வச்சு எல்லாம் குடிங்க. அப்ப ஆவிக்குரியில ஒரு சோர்வுகளும் ஒரு பலவீனங்களும் வரும் பொழுது நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? நான் பார்த்த நிறைய பேர் அப்படியே உட்காந்து ஆவியானவர் தவிக்கிறார், எவனை நிரப்பலாமோ, எவனை தொடலாமோ. ஏன்னா ஆவியானவர் உங்களை போல இருப்பது கிடையாது. ஆவியானவர் எவனை ரட்சிக்கலாம், எவனை அபிஷேகிக்கலாம், யாரை அவங்களை உயர்த்தலாம், யாரை பலப்படுத்தலாம், யாரை சுகப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கிற தெய்வமாக. அல்லேலூயா. ஒரு ஆராதனையும் அவர் வெறுமையோடு ஜனங்கள் வந்த மணிக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மகத்தான கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜனங்கள் யார் நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் சுகமடைய வேண்டும் என்று ரொம்ப எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? உங்கள் பலவீனத்திலிருந்து, சோர்விலிருந்து, தரித்திரத்திலிருந்து. ஆனால் அதை காட்டிலும் இன்றே நீங்கள் சுகமடைய வேண்டும் என்று தேவன் அதிக ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் வியாதியிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் சோர்வுல இருந்தும் விடுதலையாக வேண்டும் என்று ஆசையா இருக்குது. அதை காட்டிலும் இன்றே இப்பவே நீங்கள் சுகமாக வேண்டும் என்று தேவன் உங்களை சுகப்படுத்த ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். ஆனா இன்னும் நான் சுகத்தை பெற்றதில்லை, இன்னும் நான் விடுதலை ஆகல, இன்னும் நோயிலிருந்து வெளியே வரல, இன்னும் பேயிலிருந்து வெளியே வரல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றே உங்களை இப்பவே சுகப்படுத்த தேவன் அதிக ஆசையாகவும் சித்தமுள்ளவரா இருக்கிறார். இப்பவே நீங்கள் சுகமாகலாம், இப்பவே நீங்கள் விடுதலை ஆகலாம், இப்பவே நீங்கள் மேம்பட்ட ஒரு காரியத்துக்குள்ள என்ன செய்யலாம், உள்ள வந்து நுழைந்துடலாம். தேவன் அதை ஆசீர்வதிக்க ஆசையா இருக்கிறார்.
நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு காரியத்துல மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை காட்டிலும் நீங்கள் இப்பவே மாற வேண்டும், இப்பவே உன்னை சரியாக்கணும், இப்பவே நான் உன்னை சரி பண்றேன், இப்பவே நான் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படிங்கறதுல தேவன் அதிக சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா நமக்கு சுகமாகணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா இப்பவே சுகமாகணுங்கிற விருப்பம், சுகமாகணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா இப்பவே சுகமாகணும்னா நான் கொஞ்சம் வேகம் எடுக்கணும். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் வேகம் எடுக்கணும். நான் என்னைக்கோ நடக்க போற காரியத்தை ரைட் தானே போலாம், இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு, மெதுவா நடந்தா போதும், மெதுவா நடந்தா போதும், மெதுவா நடந்து சில பேர் உருடுறீங்க, இருந்துகிட்டே போலாம், தவழ்ந்துகிட்டே போலாம். அல்லேலூயா. இது ஓடுகிற நேரம். அல்லேலூயா. இது என்ன நேரம்? ரன்னிங் நேரம், ஓடணும். சில ஆசீர்வாதங்களை ஓடினால்தான் சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கை இருந்தா கொஞ்சம் கையை உயர்த்துங்க. நான் அதுதான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ 40 வருஷம் ஆகுறதும் 3 நாள்ல நீங்கள் கானானுக்குள்ள போகிறதும் தேவனை சார்ந்ததல்ல, உங்களை சார்ந்தது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நீங்க 40 வருஷம் கழிச்சு கூட எங்க போலாம்? எங்க போலாம்? 3 நாள்ல கூட கானானுக்கு போலாம். ஆனா தேவனுக்கு என்ன ஆசைன்னா நீங்க 3 நாளுக்குள்ள கானானுக்குள்ள போகணும் தான் ரொம்ப ஆசை. ஆனா நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கிட்டோம்? 40 வருடங்கள். எத்தனை வருஷங்க? 40 வருஷங்கிறது வேதத்தின்படி ஒரு தலைமுறை. ஒரு தலைமுறை கடந்து விட்டு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலைங்க? ஆனால் தேவன் அவங்களை அழைத்த போதே அவர் எத்தனை நாள்ல அவங்களை கொண்டு போகணும்னு ஆசை, ஆசீர்வதிக்கணும்னு ஆசை? 3 நாளா? 3 நாளுங்களா? 3 நாள்ல அவங்களை கானானுக்குள்ள கொண்டு போய் அவங்களை உயர்த்தி அவங்க தேசங்களை பங்கிட்டு அவங்களுடைய காரியங்களை உங்கள் கையில ஒப்பு கொடுத்து அவங்களை உயர்த்த வேண்டும் என்று தேவனுடைய பெரிய ஆசை. ஆனால் ஜனங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு? எத்தனைமா? எத்தனைமா? 40 வருஷம். 40 வருஷம் எங்க இருக்குது? 3 நாள் எங்க இருக்கு? 40 வருஷம் எங்க இருக்குது? 3 நாள் எங்க இருக்குது? எத்தனை பேர் இன்னைக்கே ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீங்க? அல்லேலூயா. அப்படின்னா சில அசம்பந்தங்கள், சில சோர்வுகள், சில கடின இருதயங்கள், சில பிடிவாதங்கள், சில மூர்க்கத்தனங்கள், அது எல்லாவற்றையும் தூக்கி எழுந்து வெளியே போட்டுட்டு ஃப்ரீயா ஆண்டவரே நீங்களும் நானும் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள என்னைக்கு வந்து நிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவ மகிமை உங்க மேல இறங்கி வரும், தேவ பிரசன்னம் இறங்கி வரும். அன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கட்டுகளை உடைப்பார். அப்பொழுது உங்கள் சிறகுகள் பறக்க ஆரம்பிக்கும், நீங்க உங்கள் லக்கை அடைவீர்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தான் வரணும். தேவன் ரெடி. 3 நாள்ல உங்களை ஆசீர்வதிக்க யார் ரெடி? தொட்ட மாத்திரத்துல சுகமாக்க தேவன் ரெடி. அவர் இடத்துல வல்லமை இருக்கு. எனி டைம் வில் பி ரிலீஸ். அவர் எப்ப யாரு தொடுவாங்கன்னு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யார் தொடுவாங்கன்னு தான் அவர் வெயிட் பண்றாரு. பெரும்பாடு ஒரு ஸ்திரீ அவரை தொட்டால் அவள் தொட வேண்டும் என்கிற யாருக்குள்ளேயும் அந்த பெய்த் வரல, ஆனா அவளுக்குள்ள வந்துச்சு. ஏன் அந்த ஊர்ல அந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ மட்டும்தான் இருக்கிறாளா? எத்தனையோ பெரும்பாடு உள்ள ஸ்திரீகள், எத்தனையோ வியாதி உடையவர்கள், எத்தனையோ பலவீனமானவர்கள், எத்தனையோ குருடர்கள், எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீகளுக்குள்ள மாத்திரம் ஒரு உணர்வு வருகிறது. அந்த உணர்வை தான் தேவன் உங்களுக்குள் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ நூற்றுக்கு அதிபதி இருந்தார்கள், ஆனால் அந்த நூற்றதிபதி மட்டும் ஒரு உணர்வு வந்துச்சு. எத்தனையோ ரெபேக்கால்கள் இருந்தார்கள், எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தார்கள், ஆனால் அந்த ரெபேக்காலுக்குள்ள மட்டும்தான் அந்த உணர்வு வந்துச்சு. இங்க ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனா சபைக்குள்ள வரணுங்கிற உணர்வை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் குளிர். அல்லேலூயா. சத்தமா ஃபேனுக்கு எது ஆஃப் பண்ணணும்னா சொல்லுங்க, ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்க. நடுங்கிரும் போல நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம கவனிக்கணும், எப்படிப்பட்ட உணர்வை தேவன் நமக்குள் எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட உணர்வை லைட் தெரிஞ்சவங்க வந்து பார்ப்போம். அப்போ எப்படிப்பட்ட உணர்வு நமக்குள் வேணும் என்பதை நம்ம என்ன செய்யணுங்களாமா?
முடிவு பண்ண வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட உணர்வுகள் வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணுங்களாம்? முடிவு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற முடிவை யார் தான் எடுக்க வேண்டும்? தேவன் எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீ எல்லாம் இப்படி எல்லாம் இருங்கிறத ஆல்ரெடி 66 புஸ்தகத்திலே தேவன் எழுதி வைத்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை தேவன், நீ எப்படி கவனிங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கவனிங்க. நீங்க எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், எப்படியெல்லாம் உயர்வை அடைய வேண்டும், இவங்க எப்படியெல்லாம் வாழ்க்கையில முன்னேற வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் இந்த புஸ்தகத்துல என்ன செஞ்சிட்டாரு? என்ன செஞ்சிட்டாருமா? திரும்பி போய் நம்ம கேட்க போற அவசியம் இல்லை. இப்ப நம்ம ஒரே ஒரு வழியும் எழுதப்பட்டது எப்படி என்று அறிந்து கொண்டு அதன்படி நாம் ஜீவிக்க ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க. சில பேர் இன்னமும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கன்னா நீங்கள் ஒரு அடி முட்டாள் என்று அர்த்தம். இன்னும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போமானால் நம்ம இன்னும் முட்டாளா இருக்கும்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் அறிவு வரலன்னு அர்த்தம். இன்னும் வெளிப்பாடு வரலன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாத ஒவ்வொருவனும் ஆவிக்குரிய அறிவு இல்லாதவன். சத்தமா ராமன் சொல்லுங்க. ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாதவன் ஆவிக்குரிய அறிவு இல்லாதவன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. சத்தமா ராமன் சொல்லுங்க. ஆவிக்குரிய வெளிப்பாடு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் இல்லாதவன் ஆவிக்குரிய அறிவு இல்லாதவன். சத்தமா ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வெளிப்பாடு நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கான ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னு போய் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாதவன் தன்னுடைய தோள் மேல ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? அந்த கதை தான். ஆட்டுக்குட்டி எங்க இருக்குது? தோள் மேலேயே இருக்குது. ஆனா அவன் உலகம் எல்லாம் தேடிட்டு இருக்கிறான். ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறான். தேடிய சில பேரால என்ன செய்ய முடியல? கண்டே பிடிக்க முடியல. அசல ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அதை அறிவு கட்டணும். இப்படி 40 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டியே, இப்படி 20 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டியே, இப்படி 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டியே. இன்னைக்கு அநேக திருச்சபைகளுக்கு போகிறவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டி எங்க இருக்குது? தனக்குள்ளேயே இருக்கு. ஆனா அதை அறிந்து கொள்ளாமல் ஒரு எல்லாம் தேடுறாங்க, ஒரு எல்லாம் தேடுறாங்க. சில தேடி என்ன செய்யல? நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் சொன்னோம் அப்படியே உங்ககிட்ட போய் சொன்னோம் பாரு. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அத குருடன்ட்ட போயிட்டு நீங்க தங்கத்தையே கொடுத்தாலும் அவன் எதை கல்லுன்னு தான் நினைக்கும். அப்படிப்பட்ட ரியாக்டர் இருக்கு. குருடன்ட்ட போயிட்டு கல்லவே கையில கொடுத்தா அவன் என்ன செய்வான்? தங்கம் தெரியுமா தெரியுமா அப்படிதான் சொல்றீங்க. உங்க அல்லேலூயா இருக்கு. அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு குருடன்ட்ட போயிட்டு அவன் கையில தங்கத்தை எடுத்து ஒரு 10 கிலோ தங்கத்தை அவன் கையில கொடுத்துட்டாலும் அவன் தொடவை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவான்? எவ்வளவு பெரிய குருடனா இருக்கு. ஓப்பன் யுவர் ஐஸ். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் கண்கள் திறக்கப்பட்டாதான் உங்க கையில இருக்கிறது கல்லா இல்ல தங்கமானே உங்களுக்கு தெரியும். அப்ப அதனுடைய மேன்மை என்னன்னு உங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். இது வெறுமனே ஒரு புஸ்தகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது தலைமாட்டில் வச்சு படுக்கிற புஸ்தகம் கிடையாது. இது தொட்டு கும்பிடுற புஸ்தகம் கிடையாது. ஏதோ பத்திரப்படுத்தி அக்கில் வைக்கிற புஸ்தகம் கிடையாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்க? விஷயம் வேற, விஷயம் வேற. அல்லேலூயா. அப்ப இது குறித்த காரியம் தெரியலனா எங்கள் வெறுமனே ராமாத்தா தான், எங்கள் வெறுமனே வெறும் சீபா தான், நான் வெறுமனே ஒரு ஜோஷ்வா தான். ஆனால் இதனுடைய பார்க்கும்படி என் கண்கள் திறந்து விட்டால் நான் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சு. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன விஷயம்னா நான் யாருங்கிறது எனக்கு தெரியல. நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா அவர் யாருங்கிறத நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்குள்ள அவர் இருக்கும்போது நான் யாருன்னு எனக்கு தெரிந்து விடும். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்ற காரியம் புரியுது? அல்லேலூயா.
புரிஞ்சு வெறுமனே நான் திங்கக்கிழமையும் போயிட்டு அதே பிச்சைக்காரனா தான் இருப்பேன், அதே அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து போட்டுக்குவேன், அதே கிழிஞ்ச பேண்டை போட்டுக்குவேன் அப்படின்னா அது உன்னை சார்ந்தது. அல்லேலூயா. சத்தமுறாமேன்னு சொல்லுவேன். எல்லாமே தெரிஞ்சிச்சு, ஆனாலும் நான் திரும்ப என்ன செய்வேன்? அந்த கிழிஞ்ச பேண்டை தான் போடுவேன், அதே அரைக்கால் டவுசர் தான் போடுவேன், அதே முக்காக்கால் டவுசர் தான் போடுவேன், அதே பாத்திரம் தான் எடுப்பேன், அதே தான் எடுத்துட்டு போய் திரும்பி அம்மா தாயே. சத்தமுறாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அல்லேலூயா. ஒரு காரியத்தை கவனமாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களை யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை யாருன்னு தெரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் தேவனை யாருன்னு தெரிந்து கொள்ள முடியலனா உங்களை யாருன்னு நீங்க தெரிந்து கொள்ள முடியாது. பிசாசு உங்களை எளிதாக ஏமாற்றி, ஏய் நீ வியாதியோடு இருக்கிற, நீ பலவீனத்தோடு இருக்கிற, நீ சோர்வோடு இருக்கிற, நீ தரித்திரம், நீ பிச்சைக்காரன், நீ இப்படி, நீ நரகம் போயிருவ, நீ பாவி என்று சொல்லி உன்னை அனுதினமும் உன்னை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஏமாற்றி கொண்டே இருப்பாங்க. ஏன்னா நீ தான் என்ன சொல்றான்னு நம்புற ஆளாச்சு. தங்கத்தையே கையில கொடுத்துட்டு அவன் உன்கிட்ட சொல்லிடுவான் என்னன்னு, இது கல்லு. நீ என்ன சொல்லுவ? ஆமா இது கல்லை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ஆனா உனக்குள்ள விசுவாசம் இருந்தால் இந்த கல்லவும் அப்பமாக்கக்கூடிய தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று உன்னால சொல்ல முடியும். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அந்த ஃபெய்த், அந்த ஆவிக்குரிய ரெவலேஷன், ஆவிக்குரிய காரியங்களும், ஆவிக்குரிய கண்களும், ஆவிக்குரிய ரீதியையும் நீங்கள் ஒரு காரியத்தை அணுகும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு விஷயமே மாறிடும். உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு சூழலே மாறிடும். இப்ப நான் இவ்வளவு தூரம் மிகைப்படுத்தி நிறைய காரியங்களை பேசுறேன்னா நான் அதை அனுபவிக்கிறேன், அதை நான் பாக்குறேன். ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஸ்பெஷலா இருக்கு, அதெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. அப்ப நீங்களும் அதை பார்க்கும் பொழுது நீங்களும் ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமா அது கல்லு இல்ல, அது தங்கம். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நீங்கள் கல்லுன்னு நினைச்சு கொண்டிருந்ததை நான் தங்கம் என்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? என் கண்ணு திறந்துருச்சு, நான் அதை தங்கன்னு பார்த்து அதை நான் பயன்படுத்தி என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்தில் நகர்ந்து போய்க்கொண்டே இருக்கிறேன். நீ அது தங்கம் தான், ஆனா கல்லுன்னு நீ பிக்ஸ் பண்ணதுனால அது கல்லாவே இருக்குது. அதை வச்சுட்டு உன்னால ஒன்றும் பண்ண முடியல. நீ போற வழியில டிச்சில தூக்கி போட்டு போயிடலாம், திடீர்னு போற வழியில முள்வெளியில தூக்கி போட்டு போயிடலாம், போற வழியில எவன்கிட்டயே கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிற. கோல்டு. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தை தங்கம். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. இது நீ போற வழியில அப்படியே மறந்துட்டு போயிடலாம், போற வழியில அப்படியே விட்டுட்டு போயிடலாம், இங்க இருக்கிற வரைக்கும் மட்டும் கேட்கலாம். இல்ல இல்ல, நீ கல்லறை போகலாம், அதுக்கப்புறம் கூட இதுதான் உன்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இது கோல்டுன்னு எனக்கு தெரியணும். இது என்னன்னு எனக்கு தெரியணும். கோல்டுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் இதனுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும். திரும்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? இது கோல்டுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் இதனுடைய வேல்யூ எனக்கு தெரியும். அப்ப நான் வீட்டுல அலமாரியில வைக்கணுமா இல்ல என் இருதயத்துக்குள்ள வைக்கணுமாங்கிறத நான் முடிவெடுப்பேன். இது வெறுமனு கல்லுன்னு நினைச்சிட்டு இருக்கிறனால நான் கொண்டு போய் எங்க வைக்கிறோம்? அலமாரியிலையும் தரமாட்டிலையும் எங்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எடுப்பாங்க, திருப்பி உள்ளே வைப்பாங்க, திருப்பி அடுத்த வாரம் சண்டே வரும்போது தான் என்ன செய்வாங்க, அந்த பேக்ல இருந்து அதை எடுத்து. அல்லேலூயா. உங்க கையில இருக்கிறது கோல்டு. உங்க கையில இருக்கிறது என்னது? கோல்டு. நீங்க எப்ப வேணாலும் ஆத்திர அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. ஆத்திர அவசரத்துக்கு பயன்படுத்திக்க தான் கோல்டு. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், பொக்கிஷ சாலைகளை கர்த்தர் தமக்காக திறப்பார். அப்ப அவர் திறக்கிறது இதுதான். இது திறந்து உள்ள இருக்கிறது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, நமக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நமக்கு எங்கெல்லாம் எந்தெந்த பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஏடிஎம் கார்டு நம்ம கையில வந்துச்சுன்னா, ஏடிஎம் பின்னு தெரிஞ்சிச்சுன்னா, சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அப்ப தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு, சகல அதிகாரத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. பேய்களை விரட்டும், நோய்களை துரத்தவும், எல்லாவற்றுக்கும் மேல அவரை போலவே அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியாகவும். எத்தனை பேர் அதை ஹானர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க இன்னைக்கு கேட்டு ஒருவேளை கடந்து போயிடலாம். நீங்கள் அவருடைய சாயல், அவருடைய ரூபங்கிறத நீங்க என்ன செய்யணுமா? ஹானர் பண்ணணும். எத்தனை பேர் தேவனுடைய காரியங்களை ஹானர் பண்றீங்க? ஹானர்னா என்ன? மதிப்பு, வேல்யூவேஷன். எத்தனை பேருக்கு ஹானர் பண்றீங்க? அப்ப இந்த மதிப்பு உள்ள பொருளை எப்படி வைப்பீங்க? இந்த வாரத்துக்கு ஒரு நாளா,
சொல்லுங்க. ஹalleluya. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவன் நம்ம கையில கொடுத்திருக்கிற அல்லது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுது ஹானர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹalleluya. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தங்கத்தினுடைய மதிப்பே தெரியலன்னா எப்படி போய் அடமானம் வைப்ப? அது கல்லுன்னு நினைச்சிட்டு இருந்தா எப்படி போய் அடமானம் வைப்ப? அதை எடுத்து பார்த்து, ஓ இது வச்சா எவ்வளவுக்கு போகும்? ஒரு 10,000க்கு போகும், ஒரு 1,00,000க்கு போகும், ஒரு 2,00,000க்கு போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா உனக்குள்ள ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும். பரவாயில்ல, எப்படினாலும் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு 1,00,000 ரூபாய் நம்ம வச்சிருக்கிறோம், அத்தனை அவசரத்துக்கு எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்? வைத்துக்கலாம். வேல்வேஸ், மதிப்பு, ஆனர். இன்னைக்கு உலக பொருளை ஆனர் பண்றோம், நாட் யூஸ். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்து என்ன செய்றாங்க? மேன்மை பாராட்டுகிறார்கள். நாட் யூஸ். குதிரைகளும் சேனைகளும் நம்மளை ஒருபோது என்ன செய்யாது? ரட்சிக்காது. ரட்சிப்பு பட்டயத்தினால் வருகிறது அல்ல. அல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் ஏதோ நீங்கள் பணம் சேர்க்கிறதுனால் வருகிறது அல்ல. ஆசீர்வாதம் ஏதோ நீங்கள் பணம் சேர்த்து வைத்து வருகிற ஒரு விஷயம் அல்ல. அப்போ எந்த மனிதனோடு தேவன் அந்த மனிதனுக்குள் இருக்கிறாரோ அந்த மனிதன் அதை புரிந்து கொண்டு அதை ஹானர் பண்ண ஆரம்பிக்கிறானோ அப்பொழுது அவனுக்குள்ள இருக்கிற தேவன் அவனுக்காக வேலை செய்யும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து போயிட்டு பரிசேயனோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக போறாரு. பரிசேயனோட வீட்டுக்கு சாப்பாட்டுக்காக போறாரு. அது போய் அவர் ஒரு சேர் கொடுத்துட்டாங்க. அந்த சேர்ல போய் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிங்க. பைபிள்ல இருக்கிறத நான் பிரசங்கம் பண்றேன். அப்போ அந்த இதை எடுத்து என்ன செய்றாங்க? பரியாசக்காரன் போய் அவருக்கு சாப்பாடு கூப்பிடுறான். வாங்க ஆண்டவரே, என் வீட்டுக்கு என்ன செய்யுங்க? பரிசேயன் கூப்பிடுறான், சாப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு. ஆண்டவரும் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து, ஆமா இவன் உண்மையா தான் நம்மளை கூப்பிடுறான் போல, இவன் நம்மளை கூப்பிட்டு நல்லா விருந்து வைப்பான், நல்லா சூப்பரா வைப்பான்னு சொல்லிட்டு அவரு என்ன செய்றாரு? போறாரு. நீங்க அநேக பேர் அப்படிதான் ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவர் எங்க வீட்டுக்கு வாங்க, என் வாழ்க்கையை மாத்துங்க. உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நீ கூப்பிடுறப்பல அவர் என்ன செஞ்சிடறாரு? வந்துடுறாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, நீ கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். அல்லேலூயா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உனக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அருளுவேன். ஜெனியூன் காட். தேவன் தம்முடைய வார்த்தையிலே உறுதியா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை எத்தனை முறை கூப்பிட்டாலும் அத்தனை முறை அவர் உனக்காக தீவிரமாய் வருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த காரியத்தில் இருந்தாலும் தேவன் நீ கூப்பிடும் பொழுது, இயேசுவே அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவர் உடனே ஓடோடி வந்துடுவார். நீ நல்லவனா கெட்டவனா, பாவம் செஞ்சிட்டியா, அதை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, எதையுமே பார்க்க மாட்டார். வந்து உனக்கு என்ன தேவை முதல்ல கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவன் தன் கற்பனைகளை உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ கவனிக்கணும். ஆனால் நம்ம அவரை கூப்பிடுறோம், யூஸ் பண்ணிடுறோம், திருப்பி ஆண்டவருக்கு என்ன செஞ்சிடறோம்? அதான் போயிட்டு வாங்க, என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க. திருப்பி ஏதோ பிரச்சனைனா நான் என்ன செய்யறேன்? கூப்பிடுறேன். ஆனா நான் என் இஷ்டப்படி. அல்லேலூயா. ஆனால் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் தாடியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசம். ஒரு டைம் கூப்பிடுவேன், அப்ப அவரு கூப்பிடுகிற தூரத்தில் அவர் இருக்க மாட்டார். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அல்லேலூயா. அவரை கண்டுபிடிக்கிற குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள அவரை கண்டுபிடிச்சு அவர் நமக்குள்ள வச்சுக்கணும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ராமேன் சொல்லுங்க. அவரை தேடுகிற நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள அப்ப அந்த நேரத்துல அந்த டைமுக்கு குறிப்பிட்ட நேரத்துல அவரை தேடனா அவரை நம்ம கண்டுபிடிச்சு நமக்குள்ள வச்சுக்கலாம். ஆனால் ஒருவரும் தேட முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ள கிருபையே இல்லாத ஒரு நாட்களுக்குள்ள போயிடுவோம். அப்ப ஜட்ஜ்மெண்ட் தான். சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ பரிசேயன் என்ன செய்யறான்? அவரை கூப்பிடுறான். வீட்டுக்குள்ள கூப்பிட்டாச்சு. அவர் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து ஒரு மலைச்சு ஒருத்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டேங்கிறான்? கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய இதயத்தில் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒருத்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆனா அவனுடைய நோக்கமே என்னன்னா இயேசுவை எப்படி ஆகணும் அவமானப்படுத்த. புரியுது? அவனுடைய நோக்கமே என்ன? இயேசுவை அவமானப்படுத்த. நல்ல நோக்கம். அப்போ ஆனால் கர்த்தர் சொல்றாரு,
நீங்கள் என்னை பிள்ளைகள் என்று கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகளை என்னை என்ன செய்யும்? பிள்ளைகள் என்று கூப்பிடுமாம். அல்லேலூயா. அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ண மாட்டார். நீ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ கூப்பிட்டாச்சு, உட்கார்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை கூப்பிடுறீங்க? எத்தனை பேர் இயேசுவை கூப்பிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. ஆனா ஒரு விசுவாசம், நீங்க எப்பெல்லாம் கூப்பிட்டீங்களோ அப்பெல்லாம் அவர் வந்தார். அல்லேலூயா. அப்ப எல்லாம் அவர் வந்தார். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. திரும்ப திரும்ப அவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்கன்னா அவர் உங்ககிட்டயே இல்லைன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ கூப்பிடுவாங்கல்ல. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு டைம் கூப்பிட்டாச்சு, வந்துட்டாரு, நமக்குள்ளேயே அவர் வச்சாச்சு, திரும்ப அவரை கூப்பிட வேண்டிய அவசியம். அப்ப நான் அவர் என் கூட தான் இருக்கிறாரு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? நான் அவரோடு கூட இருந்தால் அவர் என்னோடு கூட இருப்பார். அப்ப அனுதினமும் நீ அவரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை வளர்த்திக் கொள்ளும். ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆண்டவரை தேடு, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஊழியத்தை என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஊழியக்காரனோடு சேர்ந்து தான் செய்யணும் இல்லை. நீ வேலை செய்கிற இடத்துல, போற இடத்துல ஆண்டவரை பத்தி ஏதோ 4 வார்த்தை சொல்லு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேவனோடு நீங்கள் இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அதுதான் ஒரு பயங்கரமான அடையாளம். நீ ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிட்டு எங்கேயோ போயிட்டு தேவன் என் கூட இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவர் கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டாம். காலிங் ஜீசஸ், ஜீசஸ் ப்ளீஸ் கம், ஜீசஸ் ப்ளீஸ் கம், ஜீசஸ் ப்ளீஸ் கம். ஆனா நீ கூப்பிடுறப்பெல்லாம் அவர் என்ன செஞ்சிருவார்? உனக்காக வந்துடுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ கூப்பிடுறப்பெல்லாம் அவர் உனக்காக வந்துடுவார். நீ எப்ப எல்லாம் கூப்பிடுறியோ அப்ப எல்லாம் அவர் உனக்காக என்ன செய்வாரு? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. ஆனால் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எவ்வளவு நாள் நீ அவரை கூப்பிட்டு கொண்டே இருப்பாய்? எவ்வளவு நாள் கூப்பிடுவ? வந்த தேவன் உன்னோடு கூட அது மதிப்பு தெரிந்திருந்தால் நீ அவரை ஆனர் பண்ணி, அவரை வெல்கம் பண்ணி, அவர் உன்னோடு கூட வைத்து பத்திரப்படுத்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாத்துற வரைக்கும், என் வாழ்க்கை மாறுற வரைக்கும், இன்னும் சொல்ல போனா நீங்க இப்ப என் கூட இருக்கிறீங்க, ஒரு நாள் நான் உங்க கூட வர வரைக்கும் நீங்க என் கூடயே இருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவரை பிடித்து இறுக்கமாக யாக்கோப்பை போல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை என்ன செய்வதில்லை, விடுவதில்லை என்று சொல்லி அவரை இறுக்கமா பிடித்துக் கொள்வேன். அந்த ரகசியம் தெரியல. அதனால நம்ம அவரை கூப்பிட்டுட்டே இருக்கிறோம். வாங்க ஆண்டவர், வாங்க ஆண்டவர் சொல்ற, நான் வந்துட்டேன், நிறைய டைம் வந்தேன். ஆனா நீங்க என்ன செய்யல, என்ன செய்யல, கண்டுக்கல, என்னை விட்டுட்டு நிறைய டைம் வந்து நீ கூப்பிடுறப்பெல்லாம் வந்த. சுத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கூப்பிடுறப்பெல்லாம் ஆண்டவர் வருவார். எப்ப எல்லாம் ஆண்டவர். ஆனா விஷயம் என்னன்னா, எத்தனை நாளா அவரை கூப்பிட்டுட்டே இருப்பேன்? அவரை சத்தமா கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அவ்வளவு தூரத்துல இருக்கிறான். புரியுதா? புரியுது. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்ப அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத அனுதினமும் மதிப்பு கொடுக்க வேண்டுமானால் நான் என்ன செய்வேன்? டெய்லி நான் அவரோட கூட இருக்கும். அல்லேலூயா. நான் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாட்டுக்கு வா தம்பின்னு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாச்சு, ஃபேமிலியே வந்தாச்சு. நான் மட்டும் என் பெட்ரூம்ல போய் கதவை சாத்திட்டு நீங்க ஹால்லேயே உட்காந்துருக்கீங்க. எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க? சும்மா சொல்லுங்க, எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க? 2 மணி ஆகுது, 3 மணி ஆகுது, 4 மணி ஆகுது, 5 மணி ஆகுது, 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது, முடிஞ்சிச்சு. ஆனாலும் நான் என் பெட்ரூம் கதவை திறந்து நான் வெளியே வரேன். நீ என்ன செய்ய? சொல்லிட்டு போவியே, சொல்லாம போயிருக்கீங்க? சொல்லிட்டு தான் போவியா? அப்பயும் நான் வெளியே வரல, என்ன செய்வேன்? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சில நேரத்துல ஆண்டவர் சில பேர் வாழ்க்கையில இருக்கிறாரா இல்லையானே தெரியல. இருக்காரா இல்லையானே தெரியல. அப்படின்னா நீங்க விசுவாசிக்கிற தேவன் எங்களோடு இருந்தால் அற்புத அடையாளம். அல்லேலூயா. தேவன் உன்னோடு கூட இருந்தால் அற்புத அடையாளங்கள் உனக்கு பின்தொடரும். ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆகி ஏதோ ஒரு மூமெண்ட் மாறுது, ஏதோ ஒரு ஸ்லிப் ஆகுது அப்படின்னா வெரி கேர்ஃபுல். கவனிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல தேவனை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறோம். ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். பக்கத்துல வந்துரு, ஆண்டவரோடு ஒப்புரவாகு, ஆண்டோடைய சரியாக திரும்பவும் அவரோடு கூட நடக்க ஆரம்பித்துக்கொள். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க.
அதுதான் ஆவிக்குரிய விஷயம். அதுதான் ஒரு சோர்வு வருது, ஒரு பலவீனம் வருது, ஒரு நோய் வருது. ஆண்டவர் ஏதோ ஒரு டிஸ்டர்ப் இருதயத்துக்குள்ள ஏற்படுகிறது. என்னால துதிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா வெரி கேர்ஃபுல் ஆயிடணும். நான் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு இருக்கிறேன். திருப்பி திருப்பி நான் அவரை கூப்பிட்டுட்டே தான் இருக்கணும். எவ்வளவு நாள் கூப்பிடுவேன்? உன் சரீரத்துல ஒரு பலவீனம் வரும்போது எப்படி நீ கண்டுபிடிக்கிறியோ அது போலதான் இது ஒரு ரகசியம். அது ஏதோ ஒரு இடத்துல எல்லையை மீறி, காரியங்கள் மீறி, சூழ்நிலைகள் அப்பாற்பட்டு, சூழ்நிலையில் என்னைக்கு உன் கண்ட்ரோலை விட்டு அப்நார்மலா ஆகுதோ நீ கேர்ஃபுல் ஆயிடணும். தேவன் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அவருக்கு ஒரு டிஸ்டர்ப் இருக்குது. ஆனா தேவன் உன் கூட இருப்பாருன்னு நிச்சயம் இருந்துச்சுன்னா அக்னி ஜுவலை 40 மடங்கு எழுந்தாலும் சரி நீ கவலையே பட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா சூழ்நிலைகளை பார்த்து காரியங்களை தீர்மானிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. சூழ்நிலைகளை அவன் பார்க்கவே மாட்டான். சூழ்நிலைகளை பார்த்து நம்ம முடிவுக்கு வந்துட்டோம்னா சூழ்நிலையில அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் காரியங்கள் வேற. ஆனா நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். தேவன் நம்ம கூட இருக்கணும். தேவன் எனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, ஏதோ ஒரு காரியம் மாறுது, சூழல் மாறுது, ஏதோ ஒரு அழுத்தம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனைகள் நம்மள அறியாமலே நடக்குது, ஒரு பாவம் சம்பவிக்க போகுது என்றால் நீங்கள் கவனமா இருந்துக்கணும். நம்ம ஏதோ தேவனை இன்னைக்கு தேவனுக்கு கொஞ்சம் தூரமா நிற்கிறோம். ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, உடனே நீங்க ஆண்டுட்டு ஓடிடணும். எதுல ஆண்டவர் என்ன நான் ஒப்புரவாகணும் சொல்லுங்க, நான் என்ன செஞ்சிடறேன் ஒப்புரவாகி. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விஷயத்துல நீங்க வெரி கேர்ஃபுல்லா இருக்கும். நம்ம கவனிக்கிறது நல்லா எந்திரிக்கிறோம், போறோம் வரோம், போறோம் வரோம், போறோம் வரோம். நம்ம கூட அவர் வராராங்கிறது கவனிக்கிறது தெரியும். நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கை கவனிங்க. உங்க வாழ்க்கை சூழ்நிலையை பாருங்க. இந்த வேதத்தோடு உங்க வாழ்க்கை சரிவர பொருந்தவில்லை என்றால் தேவன் உங்க கூட இருக்கிறாரா இல்லையாங்கிறத கவனிக்க. சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு சொல்லுவார். ஆனா நீ கூப்பிடுறப்பெல்லாம் வருவாரு, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நீ எவ்வளவு நாள் கூப்பிடுவாங்கிற விஷயம் இருக்கு. ஒருவேளை கூப்பிடாத நேரம் நீ கூப்பிடுவ, அவர் வரமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நேரம் வரும். அது நியாயத்திற்கு நேரமா இருக்கு. அதுக்கு எவ்வளவு நாளுங்கிறது எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரமா கூட இருக்கலாம். இதுவே ரட்சன், இதுவே நீ தேவன்ட்ட உன்னை ஒப்பு கொடுக்கிற நேரம். அல்லேலூயா. இப்பவே எந்தெந்த காரியத்தெல்லாம் நீ தேவ சமூகத்துல ஆல்டர் ஆகி சரியாகணும், தேவனை ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறியோ, தேவனை உயர்த்து நினைக்கிறியோ, இப்பவே அதெல்லாம் என்ன செஞ்சிரு, சரி பண்ணிடு. நாளைக்கு நேத்து இருக்கிற வண்ணமாக நாளைக்கு நீ இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீ மனம் திரும்பு. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. அல்லேலூயா. அப்போ பரிசேயன் ஆண்டவரை கூப்பிட்டு அவரை உட்கார வச்சுட்டான். கவனிங்க. பரிசேயன் கூப்பிட்டு ஆண்டவர் போயிட்டாரு. ஆனா அவரோட நோக்கமே வேற. ஆண்டவர் போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பாருன்னு யோசிங்க. பல மணி நேரங்கள் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா ஒருத்தனும் அவரை என்ன செய்யல, கண்டுக்கல. ஒருத்தனும் யாரை கண்டுக்கல, ஆண்டவரை கண்டுக்கவே இல்லை. ஒருத்தனும் கண்டுக்கல. கூப்பிட்டு அழைப்பு கொடுத்தவன் ஆண்டவரை ஹானர் பண்ணி சாப்பாடு கொடுக்கணும், அவரை நல்லா விருந்து வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டான் அவர்கிட்ட. அவரும் தான் வீட்டுல போய் அவர் ஒரு சேர் இருந்துச்சு, அந்த சேர்ல அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உக்காந்தே இருக்கிறாரு. யோசிச்சு பாரு, எவ்வளவு நேரமா உட்காருவ? எவ்வளவு நேரம் உட்காருவீங்க? உட்காந்தே இருக்கிறாரு. பாத்தீங்க வசனத்தை? அவரை வேண்டிக் கொண்டான். லூக்கா 7:36. பரிசேயன் ஒருவன் என்ன செஞ்சான், ஆண்டவரை பந்தி இருக்கும்படி போஜனம் பண்ணும்படி ஆண்டவரை கூப்பிடுறான். அவரும் பரிசேயனுடைய வீட்டில பிரவேசித்து அவரும் சாப்பாட்டுக்காக அங்க போய் விருந்துக்காக உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, யாருங்க? பாவி விபச்சாரத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவர் அங்க என்ன செய்றா, அங்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒரு விலையேறப்பெற்ற தெய்வம். புரியுதா புரியலீங்களா? அவருக்கு அழைப்பு கொடுத்தவனுக்கு தெரியல அது கோல்டுன்னு, ஆனா பாவிக்கு தெரியுது இஸ் எ கோல்டு. அல்லேலூயா. அவர் வீட்டுக்கு உலகத்தின் ரட்சகர் வந்திருக்கிறார் என்று அந்த ஸ்திரீ அறிந்து, அந்த பாவியான ஸ்திரீ அறிந்து அவள் வீட்டுல இருக்கிற விலையேறப்பெற்ற ஒரு தைலம். எந்த தைலம் பாப்பா? உங்க இடத்துல இப்போ உங்க வீட்டுல அல்லது உங்க கையில இதுதான் பாஸ்டர் என் வீட்லயே ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க?
சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்குது இதுதான் விலை மதிக்க முடியாதது. அவ வீட்டுல விலை மதிக்க முடியாது என்னதுங்க? பரிமள தைலம். ஏன்னா அவ்வளவு சேஃப்டி பண்ணி லாக்கர்ல வச்சிருந்தா. இன்னைக்கு லாக்கர்ல கோல்டு தான் இருக்குது. அப்ப நீங்க விலை மதிக்க கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறது எதுக்குதான்? கோல்டுக்கு மதிப்பு கொடுக்குறது. அப்படியா? அம்மா அதுக்கெல்லாம் எனக்கு மதிப்பே கொடுக்கறது. யாருக்குதான் மதிப்பு கொடுக்குது? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஏதோ ஒண்ணு நீங்க உங்க வீட்டுல விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க என்ன செய்வீங்க? வச்சிருப்பீங்க. அது இடமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், செண்டு பாட்டிலா இருக்கலாம். இந்த செண்டு பாட்டில நீ தொடக்கூடாது, அது என்னது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்க பார்வையில அது கொஞ்சம் மதிப்பாங்க. மொபைலிங்களா? அது நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த ட்ரெஸ், அந்த சாப்பாடு, அது எதுவானாலும் இருக்கு. அப்போ ஆனால் அவ என்ன செய்யற பாருங்க, அவள் அறிந்து பாவியாக ஒரு ஸ்திரீ ஒரு பரணியில ஒரு குப்பையில அவ வீட்டுல வச்சிருந்த விலைமதிக்க முடியாத ஒரு பரிமள தைலம். அல்லேலூயா. அதை எடுத்துட்டு வந்து அந்த பரிமள தைலத்தை அவ வாழ்நாள் முழுவதும் சிறுக சிறுக சம்பாதித்து, பாவத்தினால சம்பாதித்தாலோ எப்படி சம்பாதித்தாலோ சம்பாதித்து அவள் சேர்த்து வைத்தது அவள் வீட்டுல விளையேற பெற்றதற்கு என்னது? பரிமள தைலம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிமள தைலங்கிறது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அவளுக்கு. ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து, யாருடைய பாதத்துல? ஆனா யார் வீட்டுக்கு ஆண்டவர் வரல? பாவியாகிய சிறு வீட்டுக்கு வரல. அவர் வேறொருத்தருடைய வீட்டுக்கு வராரு. வேற ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது வாசிங்க. அவள் பாதத்துல அருகில போய் ஓடி போய் என்ன செஞ்சுட்டா? உட்கார்ந்துட்டா. ஓன்னு அழுகுறா. தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை என்ன செய்யறா? நினைக்கிற. இதுல ஒரு ஆவிக்குறி வெளிப்பாடு இருக்கு, கவனிங்க. அவள் தன்னுடைய கண்ணீரினால் என்ன செய்யறா? எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணிருக்கு? கை தூக்குங்க. எத்தனை பேரு உங்கள் கண்ணீர் தேவ சமூகத்திலே சிந்தப்பட்டிருக்கு? கண்ணீர் சிந்தி ஜெபிக்கிறவர்கள் பாக்கியவர். ஏன்னா உங்களுக்குள்ள கண்ணீர் உங்களை விட்டு வெளியே வந்துச்சு தேவ சமூகத்துலனா உங்கள் இருதயம் கொஞ்சம் லெகுவாயிடுச்சுன்னு அர்த்தம். மெருதுவான இருதயம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதய லெகுவாகலினா சில காரியங்கள் மாறாது. இன்னொரு டைம் கை தூக்குங்க. எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்ணுவீங்க தேவ சமூகத்துல? தேவ சமூகத்துல நான் அழுது இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்றது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. எதுக்காக அழுதீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் அழுதிருப்பீர்கள் என்றால் அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து, யாருடைய மகத்துவங்களாமா? தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து. யாருடைய மகத்துவம்? தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து அவர் நடத்தி வந்த பிரமாதமான வழிகளை நினைத்து, அவர் உங்களுக்கு கல்வாரி சிலுவிலை செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். இப்படி அழுதவர்கள் யாரும் இருக்கீங்களா? தேவைகளுக்காக அழுவது வேஸ்ட். ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்கு, ஆண்டவரே நீ எனக்காக இதை செய்தி அப்படி நினைக்கும் போது, தகுதியில்லாத எனக்காக நீங்க இதை செஞ்சீங்களா அப்படி நினைக்கும் போது ஒரு கண்ணீர் வருது பாருங்க, அது விளையற பெற்று. அல்லேலூயா. தேவ சமூகத்துல அழுது ஜெபம் பண்ணு. அழுது ஜெபம் பண்ணலைன்னா இன்னும் உங்க இறுதியம் உடைக்கப்படல, கல்லா வச்சிருக்கீங்க. சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. நான் தேங்காய் எடுத்துட்டு வாங்கணும், நான் செய்திக்கு வந்துட்டேன், நான் தேங்காய் என்ன மாதிரி. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க இறுதி ஒரு தேங்காய் மாதிரி. என்ன மாதிரி? தேங்காய் மாதிரி. முத வெளியே இருக்கிற சரட்டைகளை என்ன செய்யணும்? எடுத்துடணும். சில பேர் சரட்டையும் எடுக்கல. சில பேர் என்ன செய்யல? ஏன்னா உங்கள் இருதயம் தேவனுக்குள் எந்த அளவுக்கு மெருதாகுதோ, அதே சாஃப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு சொல்றது?
நம்ம இருதயம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல மாறிக்கொண்டே இருக்குது, சாஃப்ட் ஆகுதோ, எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், மாறிக்கிட்டே இருக்கோம். இருதயம் கடினமாயிடுச்சுன்னா, இருதயம் கல்லா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கல் நெஞ்ச காரியங்களா நீங்க தேவ சமூகத்துல அழுகுறீங்க. இப்போ சில பேருக்குலாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்ன போதும் பிரசனம் இறங்கி வந்தவனே கண்ணு தண்ணி அப்படியே ஊத்த ஆரம்பிச்சு. அவங்களாம் ரொம்ப பாக்கியவன். அல்லே லூயா. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லே லூயா. நான் கூட சில நேரத்தில் மனுஷங்க முன்னாடி அழுவே மாட்டேன், ஆனா தேவ சமூகத்தில் அழுது கொண்டே இருக்கு. தேவ சமூகத்தில் அழுகுறவன் மனுஷனுக்கு முன்னாடி அழமாட்டேன். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷன் அல்லே லூயா. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லே லூயா. தேவ சமூகத்தில் அழ கற்றுக்கொண்டவன் மனுஷனுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டான், அழமாட்டான். தேவனுக்கு முன்னாடி அழ தெரியாதவன் மனுஷனுக்கு முன்னாடி அழுது கொண்டே இருப்பான். அல்லேலூயா. நீங்கள் யாருக்கு முன்பாக அழ விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாருக்கு முன்பாக அழ விரும்புகிறீர்கள்? மனுஷனுக்கு முன்பாகவா அல்லது தேவனுக்கு முன்பாகவா? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக அழ விரும்புகிறீர்களா அல்லது தேவனுக்கு முன்பாக அழ விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. நீங்கள் யாருக்கு முன்பாக அழ விரும்புகிறீர்கள்? சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக அழுது கொண்டே இருப்பீங்கன்னா, மனுஷனுக்கு முன்னாடி நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்கன்னா, நீங்க இன்னும் தேவ சமூகத்திலே உங்களை உடைக்கவில்லை என்று அர்த்தம். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் உடைத்து விட்டால், நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை உடைத்திருந்தீர்கள் என்றால் மனுஷனுக்கு முன்பாக உடைந்து போக கர்த்தர் உங்களை விட மாட்டார். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே என் இருதயத்தை உங்களுக்கு முன்பாக நான் என்ன செய்கிறேன், ஊற்றுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் இருதயத்தை அழுது தீர்த்து, எப்படியானாலும் அன்னாள் தேவ சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றினாள். அவள் இருதயத்தில் ஒன்றையும் வைத்துக் கொள்ளவில்லை, அத்தனையும் தேவ சமூகத்தில் அவள் ஊற்றினாள். பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. தேவனுக்கு முன்பாக கண்ணீர் சிந்தாத நாள் வரைக்கும் அவள் அவன் புருஷனுக்கு முன்பாகவும் அவள் வைப்பாட்டிக்கு முன்பாகவும் அழுது கொண்டே இருந்தாள். அழுதுகிட்டே இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா, அழுதுகிட்டே இருந்தா. ஆனா ஒரு நாள் வந்தது, அவள் தேவ சமூகத்திலே அவள் தன் இருதயத்தை ஊற்றினாள். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்ற போறோம்? அல்லேலூயா. எல்லாத்தையும் துக்கமோ கவலையோ வேதனையோ எண்ணாமல் தானே அந்த அதே உங்கள் உணர்வுகளுடைய உங்கள் உள்ள இருக்கிற உணர்வினுடைய அவுட்புட் ஒருவேளை பேச்சில தெரியப்படுத்த முடியாதவர்கள் கண்ணீரின் மூலியமாக அதை அவர்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. நீங்க லப 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 லபா அதை காட்டிலும் தேவ சமூகத்தில் கண்களை மூடி இந்த அழுகிற இந்த கண்ணீருக்கு வேல்யூஷன் இருக்கு. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி செய்ய முடியாத ஒரு காரியத்தை உங்களை ஒரு துளி கண்ணீர் தேவ சமூகத்தில் செய்து முடிக்குது. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னாள் அழுகிறா, ஆக ஆண்டவருக்கு விசாரிக்க வராது. அப்போ இருதயத்தை உடைத்து ஊற்றுகிற ஒரு அனுபவம் தேவ சமூகத்திலே உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. இருதயத்தை ஊத்தலினா, இருதயம் உங்க தேவ சமூகத்தில் உடைக்கப்படலைன்னா, கல்லான இருதயம் மாறலன்னா வாழ்க்கை அந்த இருதயம் வந்துச்சு வெரி சாஃப்டா, அதுவும் கூட ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு இருதயமாக மாறிடும். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாத ஒண்ணு என்னன்னா சாஃப்டான இருதயம். என்ன இருதயங்களாமா? சாஃப்டான இருதயம். எத்தனை பேத்துக்குள்ள சாஃப்டான இருதயம் இருக்கு? வெரி சாஃப்ட். அந்த சாஃப்டான இருதயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அந்த சாஃப்டான இருதயத்துக்குள்ள யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கு. எல்லா இருதயத்துல ஆண்டவர் இருக்க. சாஃப்டா எந்த இருதயம் மெருதுவாக மென்மையாக இருக்கிறதோ அந்த இருதயத்துக்குள் தேவன் வாசமா இருக்கிறார்.
இந்த இருதயத்திலிருந்து தான் தேவன் வாழ விரும்புறார். சில பேர் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது, புரியுது? ஒரு சத்தமோ ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல என் இருதயம் ஊற்றப்பட வேண்டுமானால், தேவ சமூகத்தில் என் இருதயம் ஊற்றப்பட வேண்டுமானால், என் கண்ணீர் தேவ சமூகத்துல என் இருதயம் முடைந்து உள்ள இருந்து என்ன வரணும்? கண் வழியா கண்ணு தண்ணி வெளியே வரணும். சத்தமோ ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாரோட இருதயம் உடைக்கப்பட்டிருக்குதோ அவர்கள் தேவ சமூகத்திலே அழுது ஜெபிப்பார்கள். சத்தமோ ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. தேவைகளுக்கு ஆள மாட்டாங்க, தேவனே தேவை என்று அழுவார்கள். அல்லேலூயா. சத்தமோ ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவைக்காக அழுகிற இருதயம் வேண்டாம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு அப்படின்னு பாடும் போது என்ன வந்துடும்? சத்தமோ ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? அப்படிப்பட்ட இருதயத்தை நாம் நமக்குள் சிருஷ்டிக்கும்படி நீங்கள் ஜெபம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட இருதயம் என்ன? அப்ப இருதயத்தை சுத்தி இருக்கிற சரட்டைகளை பிரிச்சு வெளியே தூக்கி போடும். ஒரு தேங்காய் எடுத்துங்க, மரத்துல இருந்து ஒரு தேங்காய் விழுது. தேங்காய் சுத்தி என்ன இருக்கும்? மட்டை இருக்கும். மட்டை. சில மக்கி போன மட்டைகளை உங்கள் இருதயத்தை விட்டு வெளியெடுத்து போடுங்க. அல்லேலூயா. சத்தமோ ஒரு ஆமென் சொல்லுங்க. மட்டை வெளியே போகணும், பாவம் வெளியே போகணும். மட்டையை உரிச்சிட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்குங்க? அடுத்தது மட்டையை உரிச்சாச்சு, நாரை உரிச்சாச்சு, அடுத்தது ஓடு. என்னது? ஓடு. சில அதுதான் இருக்கு. சில மட்டையை உரிச்சிடுவாங்க, தேங்காய் மட்டும் கையில, அதுவும் வேஸ்ட் தான். அந்த ஓடும் உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை சுத்தி இருக்கிற ஓடு, அந்த இருதயத்தின் கடினம், அந்த இருதயத்தின் கடினம் அது உடைக்கப்படும். அல்லேலூயா. அந்த ஓட்டையும் நீங்க உடைச்சிட்டீங்கன்னா அடுத்து என்ன வந்துடும்? தண்ணி வெளியே வந்துடும். அல்லேலூயா. தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற தேங்காய் வெள்ளையா தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. பரிசுத்தம் தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. தேவன் தெரிய ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர்த்தோட அந்த கல்லான இருதயம் உடைக்கப்படாதனால உள்ள இருக்கிற மிருதுவான பரிசுத்தம் வெளியே வராம இருக்கு. அப்ப இருதயம் உடைக்கப்பட்டுருச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? தண்ணி வெளியே வந்துருச்சு. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தண்ணி வெளியே வந்துருச்சு, கல்லான இருதயம் உடைக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. கல்லான இருதயம் உடைக்கப்பட்டு தண்ணி வெளியே வந்து உள்ள என்ன தெரியுது? வெள்ளையா தேங்காய் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது எவ்வளவு சாஃப்டா இருக்கும் இல்லையா? எடுத்து அப்படியே என்ன சொல்லுவாங்க? நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. உள்ள இருக்கிற தேங்காய் வெளியே வராத வரைக்கும் வெறும் தேங்காயும் ஓட்டையும் வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு சட்னி கூட அரைக்க முடியாது ஒரு நாள். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் நிறைய பேர்த்த கூப்பிடுவேன், தயவு செய்து தேங்காய் உடைங்க அப்படின்னு. வரவுனாங்கிறாங்க தேங்காய் உடைக்கிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. டெய்லியும் ஒரு 10:30 11 மணிக்கு நைட்டுக்கு இங்க தேங்காய் உடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இருதய கடினங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. இருதயம் கடினம் மாறி தேங்காய் உடைஞ்சு உள்ள இருக்கிற ஓடெல்லாம் உடைஞ்சு உள்ள இருந்து தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா ஹோலினஸ் வெளியே வந்துடும், அன்பு வெளியே வந்துடும், பரிசுத்தம் வெளியே வந்துடும், தியாக மனப்பான்மை வெளியே வந்துடும். நீ எதெல்லாம் தேவன் உனக்குள்ள வைக்கணும்னு விரும்புறாரு அதெல்லாம் வெளியே வந்துடும். உன்னை அறியாமலே வெளியே வந்துடும். தயவு செய்து தேங்காவை உடைங்க. அல்ல இருதயத்தை என்ன செய்யுங்க? உடைத்து போடுங்கள். தேவனுக்கு முன்பாக வசனம் சொல்லுது, உங்கள் வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்து போடும். அல்லேலூயா. உங்கள் வஸ்திரத்தை கிழிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் அல்ல. கிழிக்க வேண்டியது உங்கள் வஸ்திரத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை. இருதயத்தை கிழித்து தண்ணியை வெளியே கொண்டு வந்துருங்க. அப்புறம் வர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா வெளியே. இங்க உள்ள ஒருத்தி போய் தேவ சமூகத்துல அவருடைய பாவத்துல தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஓன்னு என்ன செய்யணும்? ஆனா இது வேதனையினால் வந்த கண்ணீர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கண்ணீர் வேற. இது ஏதோ அவளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவை இருக்கு, ஏதோ கடன் பிரச்சனை இருக்கு, அதுக்காக வந்த கண்ணீர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ அவரை பார்த்த உடனே அவளை அறியாமல அவள் இருதயத்திலிருந்து அப்படியே கண்ணீர் வெளியே வருகிறது. அந்த கண்ணீர் சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
ஹல்லேலூயா. நான் இது வரைக்கும் செய்த எல்லா பாவத்துக்கும், அந்த பாவத்துக்கெல்லாம் நிவர்த்தி சரி செய்யக்கூடிய ஒரு ஆளு அந்த பரிசுத்தனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிறார் என்று சொல்லி அவள் அறிந்து வேகமா ஓடுறான். வேகமா ஓடி அழ ஆரம்பிக்கிறான். எதனால வந்து அடிச்சாங்களா, உடைச்சாங்களா? அவள் இருதயத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் இருதயத்தில் நடக்கிறதா? சுத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒண்ணு நடக்குதா? அந்த இருதயத்தின் கடினத்தை உடைக்கிறதுக்கு அடையாளமாக தான் தான் இருதயத்துல எது ரொம்ப மதிப்புன்னு வச்சாலும் அதை உடைச்சான். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு இவங்களுக்கு அப்புறம் தான் நீங்க அப்படின்னு எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் உடைக்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே முதலாவது நான் வேலைக்கு தான் போவேன். ஆண்டவர் அதை உடைக்கிறார். முதலாவது நான் இவர்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். அதை உடைக்கிறார். இவங்க தான் எனக்கு முக்கியம். அதை உடைக்கிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாமே தேவனுக்கு அப்புறம் தான். அப்படி இறுதியம் வரணும். அந்த இறுதி எங்கிருந்து பாஸ்டர் வரும்? நல்லா இருக்கும் அந்த இறுதியம். ஆனா அது எங்கிருந்து வரும்? தேங்காய் உடைக்கும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கண்ணீர் வெறுமனே வருவதல்ல. அந்த கண்ணீருக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அது தேவைக்காக வர கண்ணீர் அல்ல. தேவன் தான் தேவை என்று வருகிற கண்ணீர். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி யாருக்கா கண்ணீர் வந்திருக்கா? தேவனே நீங்க போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க தான் எல்லாமே அப்படின்னு கண்ணீர் வந்திருக்கா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கண்ணீர் வருகிற நிலைக்கு நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு கண்ணீர் உன் வாழ்க்கையில வந்துச்சுன்னா நீ தேவைக்காக ஒரு நாளும் அழமாட்ட. சத்தியமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஒரு துக்கத்துக்காக ஒரு வேதனைக்காக உன் தேவைகளுக்காக ஆண்டவரே இது தேவை அது தேவைன்னு அழமாட்ட. ஏன்னா உன் இருதயம் முள்ளா நிறைஞ்சிடும் தேவன் தான் தேவை என்று. அப்ப அந்த தேவனுக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நான் தான் தேவை. ஆனா என் பிள்ளையோட தேவையெல்லாம் நான் என்ன செய்யணும்? சந்திக்கணும்னு தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் மாறுகிறதுனால பல காரியங்கள் மாறுது. வசனம் உங்கள் இருதயம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். உங்கள் இருதயம் புதுசாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாயிருவீங்க. இன்னைக்கு நிறைய பேரோட இருதயம் மாறல. அப்படியே தான் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கு? அப்படியே தான் அந்த இருதயம் இருக்குது. இருதயத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு? இருதயத்தில் என்ன சேஞ்ச் வந்துச்சு? உன் இருதயம் உடைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் உங்கள் சரீரங்களை உங்கள் இருதயத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. அதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப அவ போய் என்ன செய்யறா? அழுகுறா. ஆ, ஆ, ஆ. அவருடைய பாதத்தை என்ன செய்யறா? கண்ணீரால நினைக்கிறா. இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது. ஏன் நினைச்சாலும் போக முடியாத கேட்ட கேட்டு போ. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து தன் தலை மயிரினால் என்ன செய்றா? துடைக்கிறா. ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு எது ரொம்ப முக்கியம்? சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு எது ரொம்ப முக்கியம்? தலைமுடி. அப்ப அந்த தலைமுடியினால் அவள் என்ன செய்கிறாள்? இந்த இயேசுநாதருடைய கால்களை என்ன கழுவி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? சொல்லுங்க. ஹலோ. இன்னைக்கு எது அவள் அத ஒரு ஏன்னா அவள் செய்து கொண்டிருந்த வேலை என்னன்னா அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. யாரு? அந்த ஸ்திரீ. தேவனுடைய பாதத்தை கழுகிறவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. ஒரு பாவி. ஒரு ப்ராஸ்டியூட் கேர்ள். கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தன்னுடைய இருதயத்துல அவளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். அவருக்குள்ள ஒரு சேஞ்ச் உண்டாகும். அவருக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது. அவளுக்குள்ள என்ன வருதுங்க? ஒரு மாற்றம் வருகிறது. அவளுக்குள்ள ஒரு சேஞ்ச் வருகிறது. ஒரு மாற்றம் வருகிறது. கவனிக்கிறீங்களா? ஹலோ. கவனிங்க ப்ளீஸ். அவருக்கு அவளுடைய இருதயத்துல ஒரு மாற்றம் வருது. அப்போ கவனிங்க வாசிங்க. கவனிங்க. அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. யோசிப்பாரு. ஒரு நீதிமானுக்கு
ஒரு பரிசுத்தவான் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒருவனுக்கு வராத ஒரு இருதயம் ஒரு விபச்சார ஸ்திரிக்கு உருவாகும். அடுத்த வசனம் அதான் சொல்லுது, வாசித்து முடிகிற பிரசங்கம். பரிமள தலைத்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவருடைய தலை மயிரினால் முடியினால ஒரு பெண்ணுக்கு மகிமை எதுங்க? முடி. வேதம் அதான் சொல்லுது, ஒரு பெண்ணுக்கு மகிமை எது? முடி. அப்ப தனக்கு எது மகிமை என்று நினைத்துகிறோம் அதுவே இல்ல, மகிமைக்கெல்லாம் மகிமையா இருக்கிற இயேசுநாதர் அங்க உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் அவளை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ருசி பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. நீங்க நிறைய பேர் முடிய பின்றதுலயே நேரம் காரியங்கள் இருக்கு. சொல்லுங்க புரியுது. அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க தான் முக்கியம், நீங்க தான் முக்கியம், நீங்க தான் முக்கியம் சொல்லிட்டு யாருமே அந்த பகுதியில செய்யாத ஒரு வேலையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் தேவன் விரும்புகிற இறுதி. அநேகர் தங்களுடைய வேலைகளையே செய்து கொண்டிருக்கிற நேரத்துல நோவா இறுதியை மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசம். அவன் தேவனுக்காக வேலை செய்யணும். அல்லேலூயா. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நோவா மட்டும் அவனுடைய இறுதி எப்படி இருந்துச்சுங்க? தேவனுடைய வேலையை செய்வதில் அதிக ஆர்வமாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் அவனும் நம்மை போல பாடுள்ள மனிதன் தான். அவன் இறுதி எப்படி மாறினது? நியாயத்திருப்புல போய் கணக்கே கொடுக்க முடியாது. ஆண்டவரே நான் ஒரு மனுஷன் தானே. ஆண்டவர் சொல்ற ஆபிரகாமும் ஒரு மனுஷன் தான், நோவாவும் ஒரு மனுஷன் தான். அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு விசேஷமா? அவனுக்கும் தூக்கம் வரும், அவனுக்கும் பசி எடுக்கும், அவனுக்கு எல்லாமே வரும், அவனுக்கும் உள்ள டைஜஷன் ஆகும், எல்லாமே இருக்கு அவனுக்கும். அவனுடைய இருதயம் வேறையாக இருந்தது. சத்தம் வராமன்னு சொல்லுங்க. ஆபிரகாமுடைய இருதயம் வேறையாக இருந்தது. அநேகர் அவரை பின்தொடர்ந்து அநேக பேர் வந்தார்கள், அநேகர் வந்தார்கள். ஆனால் 110 பேருடைய இருதயம் வேறையாக இருந்தது. அல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள், ஆனா ரெபேக்காளுடைய இருதயம் வேறையாக இருந்தது. இன்னைக்கு உங்களோட இருதயம் எப்படி இருக்கு? மத்தவனை போலதான் இருக்கா? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல நம்மளால உட்கார முடியல, தேவ சமூகத்துல ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, இருதயம் அங்கலாய்க்குது, போராடுது, அதை பண்ணுது, இதை பண்ணுது. ஆனா இன்னொருடைய இருதயம் யோசுவா தேவ சமூகத்தை விட்டு அவன் பிரியாமல் இருந்தான். எப்படி அப்படிப்பட்ட இருதயம் அவனுக்கு வந்துச்சு? அவன் யோசுவா. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. யோசுவாவோ தேவ சமூகத்தை விட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு பிரியாமல் இருந்தானமா. ஆனா இன்னைக்கு நம்ம இருதயம் 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் தேவ சமூகத்துல உட்கார்றதே அதிக போராட்டமா இருக்கு. அதிக போராட்டமா இருக்கு. தூக்கம் வருது, டயர்டா இருக்கு, பலவீனங்களா இருக்கு. ஏன் அவங்களுடைய இறுதி அப்படி பலவீனமாகல? ஏன் அவர்களுடைய இறுதி அப்படி சோர்ந்து போகலை? ஏன்னா அவர்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலே அவர்கள் வேறொன்றை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவனையும் வார்த்தையை நீங்க காண தவறிவிட்டீர்கள். என்ன பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும். Listen to word of God. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கவனிங்கள், உங்களுக்கு அது ரட்சிப்பாகும், ஜீவனாகும், ஆவியாக மாறும். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கவனிங்க, நீங்கள் யாரை பார்க்க வந்தீர்கள்? தீர்க்கதரிசியா? யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார், தீர்க்கதரிசியிலும் பெரியவர் இங்க இருக்கிறார். நான் அதை பார்க்கறது இல்ல, நான் தீர்க்கதரிசியை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா தீர்க்கதரிசிகளில் பெரியவர் இங்க இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவரை அழைத்த அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் அவர் பாவி விபச்சாரி என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருக்கலாமே. இவள் கவனிக்கிறீங்களா? இங்க பாவி நீதிமான்லாம் முக்கியம் இல்ல, எவன் தன்னுடைய இருதயத்தை உடைக்கிறானோ அவன் தான் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. எவன் தன் மகிமையை காட்டிலும் தேவ மகிமைதான் முக்கியம் என்று நினைக்கிறானோ அவர்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க தேவனுக்காக நிக்கிறவனுக்காக தேவன் நின்று கொண்டிருக்கிறார். இங்க வார்த்தைக்காக நிக்கிறவர்களுக்காக தேவன் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வெறுமனே அவர் அல்லேலூயா சொல்வதில்லை, வெறுமனே நாங்கள் பிரசங்கிப்பதில்லை, தேவனை நாங்கள் ரசிக்கிறோம், ருசிக்கிறோம், ஆகையால் அவரை குறித்து நாங்கள் பிரசங்கிக்கிறோம். பவுல் சொல்றார், நாங்கள் விசுவாசிக்கிறதை என்ன செய்யறோம்? பிரசங்கிக்கிறோம். நாங்கள் பேசுகிறோம். ஏன் பேசுறோம்? விசுவாசிக்கிறோம். நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் கண்டதையும்
நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. 1000 தலைமுறைகளுக்கும் இந்த பிரசங்கம் அவர்களை ரட்சிக்கும். அல்லேலூயா. பாருங்க, அங்க அநேகர் அந்த கூட்ட பரிசேயன் அவரை கண்டுக்கல, யாரும் ஒருவனையும் அவரை கண்டுக்கல. ஆனால் பரஸ்திரி, விபச்சார ஸ்திரீ, பாவத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவள் அங்க வந்திருக்கிறாள் என்று அறிந்து, அடுத்தடுத்து இந்த காரியங்களை பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய காரியங்கள் நம்மளை கேட்கப்படும். நம்ம தான் கவனமா இருக்கு, எல்லா விஷயத்தையும் யோசிக்கும். நம்ம ஒரு ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகள். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசி. இயேசு சீமோனே, நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்றேன், கவனமா கவனி. அதற்கு அவன், போதகரை என்ன செய்யுங்க சொல்லுங்க. இப்ப போதகர் ஒரு ரெவலேஷனை கொடுக்கிறாரு. சரிங்க. பலன் இல்ல, சக்தி இல்ல, யுக்தி இல்ல. இருவருக்கும் கடனை என்ன செஞ்சுட்டாங்க? மன்னிச்சிட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கடனை மன்னிச்சிட்டாரு, கடனை மன்னிச்சிட்டாரு. எது எவன் அதிக அன்பா இருப்பான்னு கேட்கிறாரு. யார் அதிகமா அன்பா இருப்பா சொல்லுங்க. ஒருத்தன் 10 ரூபா வாங்கியிருக்கான், ஒருத்தன் 100 ரூபா வாங்கியிருக்கான். 2 பேர்த்தோட கடனையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? மன்னிச்சிட்டேன். இப்ப யாரு என் மேல அதிக அன்பா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. 10 ரூபா வாங்கணும்னா 100 ரூபா வாங்கணும்னா? சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 10 ரூபா வாங்கினதே 10 ரூபா தானே மன்னிச்சாரு, இது ஒரு பெருசா? அவன் சொல்லுவான், ஏய் எனக்கு 100 ரூபாயே மன்னிச்சிட்டாரு. அல்லேலூயா. 1,00,000 ரூபா கடன் வாங்கிட்டான் ஒருத்தன், ஒருத்தன் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டான். 2 கடனையும் என்ன செஞ்சாச்சு? தள்ளுபடி பண்ணியாச்சு. யார் அதிகமா நேசிப்பாங்க? 1 கோடி கொடுத்தவன் கொடுப்பான். அவன் 1,00,000 வாங்கணும்னு சொல்லுவான். நான் 1,00,000 தான்டா வாங்கினேன், அது ஒரு பெரிய காசா? அவரு மன்னிக்காம இருந்தா கூட நானே என்ன செஞ்சு போட்டிருப்பேன்? அடிச்சு போட்டிருப்பேன். அவன் சொல்லுவான் 1 கோடி. 2 பேர்த்துக்குமே திராணி இல்ல, பலன் இல்ல, ஊதியம் இல்ல, சோர்ஸ் இல்ல. அப்படின்னு சொல்ற 2 பேருமே கஷ்டப்படுறீங்க. 2 பேர்த்தோடைய கடனை நான் என்ன செஞ்சுட்டேன்? மன்னித்து விட்டேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. சீமோன் பிரதி உத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ, எவனுக்கு அதிக கடன் மன்னிக்கப்பட்டதோ, எவனுக்கு அதிகமாய் இரக்கம் பாராட்டப்பட்டதோ, அவனே தேவனிடத்தில் அதிக அன்பாக இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நீங்கள் எந்த அளவுக்கு உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதுன்னு நீங்கள் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா, நீங்கள் தேவனிடத்திலே அதிக அன்பாக இருப்பீர்கள். புரியுதா? புரியல? எவ்வளவு பெரிய பாவத்தை கர்த்தர் நம்மளுக்கு மன்னித்து இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொண்டார் என்பதை உங்களுக்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனிடத்திலே அதிகமாக அன்பு செய்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, அதில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு பாராட்டுவாயாக. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு அன்பின் வெளிப்பாடு என்ன? ஒருவன் தனக்கு என்ன செய்திருக்கிறான் என்பதை முழு விவரமாக அறிந்து கொண்ட பின்பு உங்களால ஒரு இடத்துல அன்பு செய்ய முடியவில்லை என்றால், அதை காட்டிலும் மோசமான இருதயம் இருந்தான்னா இல்லைன்னா என்ன? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயம் உள்ள இருந்து உடைஞ்சு வெளியே வந்தாதான். இருதயம் எப்படி பாஸ்டர் உடையும்? உங்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் இருதயம் உடைக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயம் எப்படி உடைக்கிறது? பெரிய சமட்டை எடுத்து இருதயத்தை அடிச்சு நொறுக்கிறதா? அவர் உங்களுக்கு கல்வாரி சிலுவிலே இயேசுநாதர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் இருதயம் உங்களை அறியாமல் உடைக்கப்படும். அல்லேலூயா. சிலுவையின் அன்பு உங்கள் இருதயத்தை உடைக்கும். அல்லேலூயா. சிலுவையின் அன்பு உங்கள் இருதயத்தை உடைக்கும். அல்லேலூயா. சிலுவையில இயேசுநாதர் யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை தேவன் உங்களுக்காக எனக்காக செய்தார். அந்த விஷயம் எந்த கிறிஸ்துவனுக்குள்ள ஆழமா பதியுதோ அவன் தேவனிடத்திலே அதிகமாக அன்பு கூறுகிறான். யார் அன்பு கூறுகிறான்? எவனுடைய இருதயம் உடைக்கப்படுகிறதோ. ஏன்னா இருதயம் கடினம் மாறினாதான் உங்களால அன்பு செலுத்தவே முடியும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயம் கடினமா இருந்தா என்ன செய்ய முடியாது? அன்பு வெளியே வராது, சந்தோஷம் வெளியே வராது, நிம்மதி வெளியே வராது, எதுவுமே இருக்காது, டம்மியா இருக்கும். ஆனா இருதயம் உடையணும். இருதயம் எப்படி பாஸ்டர் உடையும்?
அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது உங்கள் இருதயம் உடைக்கப்படும். அல்லேலூயா. யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை தேவன் உங்களுக்காக செய்தார். நீங்கள் அற்பம் 1,00,000 கடனை மன்னித்தவனுக்காக உங்கள் ஜீவனை கொடுக்க முன் வரும் பொழுது தேவன் உங்களுக்காக அவருடைய ஜீவனையே கொடுக்க முன் வந்தார். அல்லேலூயா. அவருக்காக என்னத்தை கொடுத்தினால் செலுத்தினால் ஈடாகும். அல்லேலூயா. அப்ப இயேசுநாதர் எனக்காக என்ன செய்தாரு, கல்வாரியில் எனக்காக என்ன செய்தாரு, என் பாவத்தை மன்னிக்கும்படி அவர் என்ன செய்தார், அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக அவர் சிந்தினார். அப்படி சிந்தக்கூடிய ஒரு மனிதனை இந்த பூமியில எனக்கு எழுப்பிக்காரு. உங்க பிள்ளையா இருக்கட்டும், உங்க புருஷனா இருக்கட்டும், உங்க கணவனா இருக்கட்டும், யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்களா உங்களுக்காக இதை செய்யும்படி? ஒருவேளை ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாரு, 2000 ரூபாய் கொடுப்பாங்க, ஒரு 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, ஒரு 10 நாள் சாப்பாடு போடுவாங்க. உங்களுக்காக யார் உயிர் கொடுப்பா? அப்படி இருக்காங்களா யாரோ ஒருத்தங்க? இல்ல. நம்முடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனையை கொடுக்கிறார், பரலோகத்தையே கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அதுக்காக நீங்கள் ஒரு விலை கரையத்தையும் கொடுக்கல, ஒண்ணுமே செலுத்தல. ஆனால் தேவன் உங்களுக்காக தம்முடைய சிங்காசனத்தை கொடுத்தார், பரலோகத்தை கொடுத்தாரு, அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரு. யோசிக்கிற ஆண்டவர் யார் ஆண்டவர் அப்படி செலுத்துவார்? யார் எனக்கு அப்படி ஜீவனை கொடுப்பார்? இந்த உலகத்துல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கவே ஒருத்தனும் இல்லை. ஆனால் எனக்காக என்னை அறியாத ஒருவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, வியாதிகளுக்காக ஒருவர் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். அவர் அர்ப்பணித்த விஷயம் இருதயத்துல வந்து அதுதான் சமட்டி, அதுதான் சமட்டி, அதுதான் பெரிய சுத்தி. அந்த வார்த்தை உன் இருதயத்தை உடைக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்காக நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க, என் பாவத்துக்காக நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற யோசனை உன் இருதயத்துக்குள்ள வரும்பொழுது உன் இருதயம் உடைக்கப்படும். உன் இருதயம் உடைக்கப்படும் போது அவர் செய்த கிரிகளை நினைத்து உன் கண்ணுல அப்படியே கண்ணு தண்ணி வரும். ரட்சிப்பை நினைத்து நீங்கள் அழுவ வேண்டும். தேவன் உங்களுக்காக செய்த கிரிகளை நினைத்து நீங்கள் அழுவ வேண்டும். நீங்கள் உங்கள் செய்த கிரிகளை நினைத்து நீங்கள் அழ வேண்டாம், பெருமை பாராட்ட வேண்டாம். தேவன் செய்த கிரிகளை குறித்து அழுங்கள், பெருமை பாராட்டுங்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிக மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பு செய்கிறான். எத்தனை பேர் மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிருக்கிறார்? அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய ஒவ்வொருவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பாவி, எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர்கள், எவ்வளவு பெரிய உங்களை நீங்க பாவின்னு நினைக்கிற உணர்வு கூட உங்கள் இருதயத்தில் இல்லையே. நீங்கள் உங்களை நீதிமான் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நரகம் போயிடுவீங்க. ஒருவன் தன்னில் பாவம் இல்லை என்று சொல்லுவானால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருக்கு. பாவம் உங்க ரத்தத்துல இருக்கு. எவ்வளவு அக்கிரமம், எவ்வளவு பாவம். ஆனா இதுக்கெல்லாம் மனுஷன் போய் எங்கெங்கே என்னத்தையே பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் அவருடைய ரத்தத்தையே சிந்தி அந்த ரட்சிப்பை இலவசமா உங்க கையில கொடுத்து இன்னைக்கு நம்ம சந்தோஷமா மனமகிழ்ச்சியாய் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். யாரு கொடுப்பா இத? யாரு கொடுப்பா? 1,00,000 ரூபாய் இருந்தாலும் வராது. இது கோடி ரூபாய் இருக்கவன்ட்ட போய் கேளுங்க, அவன் சொல்லுவான், எத்தனை பேர்த்த அடிச்சு புடுங்கினதுங்க, என்னைக்கு இதெல்லாம் எனக்கு ரிட்டர்ன் வருமாப்பா. ஆனா ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்முடைய இரக்கத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. சரியா சொல்லி இருக்கிற உண்மைதான். யாரு அதிகமாய் மன்னிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதிகமாக அன்பு கூறுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யாரு, பக்கத்துல கையை பிடிச்சு பார்த்து சொல்லுங்க, யாரு அதிகமா மன்னிக்கப்பட்டாங்களோ அவர்கள் அதிகமாக அன்பு செய்வார்கள். சொல்லுங்க, யாரு அதிகமாக மன்னிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதிகமாக அன்பு பாராட்டுவார்கள். நான் அதிகமாக தேவ சமூகத்துல மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால நானு தேவனிடத்துல அதிகமாக அன்பு பாராட்டுகிறேன். இப்ப புரிஞ்சிச்சா நான் ஏன் தேவனை குறித்து அதிகமா பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு? அல்லேலூயா. ஏன் நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியுதா? நான் அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கேன். உங்களை காட்டிலும் நான் பாவிலும் பிரதான பாவி. அல்லேலூயா. என் பாவத்தை கர்த்தர் மன்னித்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், என் இருதயத்தை மாற்றினார். ஆகையால் அது பேசிக்கொண்டே இருப்பேன். நீங்க நாளை வரைக்கும் உட்கார்ந்து இருப்பீங்களா? நாளை வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன்.
அது வரைக்கும் உங்களுக்கு பலன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. என் பாவம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கு. உங்கள் பாவமும் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கு என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்களும் நான் பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்திருப்பீங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பாவம் அதிகமா மன்னிக்கப்பட்டிருக்கா? எவ்வளவு நேரம் உட்காரலாம்? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எவனுடைய பாவம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் அதிகமாய் அன்பு செய்கிறான். பேசாம இருக்க முடியுமா? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை குறித்து 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு கேட்கறதுக்கு ஆள் இருந்தா போதும், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை கேட்கறதுக்குன்னு சில ஆட்களை வச்சிருக்கிறார். அவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி அவரை பத்தி பேசாமல் இருக்க முடியும்? அவரை பத்தி பேச ஆரம்பிச்சா நேரம் போறதுன்னு தெரியல, காலம் போறதுன்னு தெரியல. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் போன்லயே கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 7 hours. கேட்கறவனு கேட்டுட்டே இருக்கிறான். பாஸ்டர் சூரிய உதயமாயிடுச்சு, ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், வேலைக்கு போகணும். அப்படியே சூரிய உதயமாயிடுச்சா? சரி, ஓகே, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ ஆத்துமாக்கள் அங்கங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க அதிக வாஞ்சியா இருக்கிறார்கள். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்துவிட்டார். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேற என்ன பண்ண போறோம் இந்த உலகத்துல? தேவனுடைய மகத்துவங்களை பேசும்படி கர்த்தர் தம்முடைய வாய்களை திறந்திருக்கிறார். குழந்தைகள் பாலகர் வாய்களில் தேவன் பலன் உண்டு பண்றாரு. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கிருபை அது! இவரே நல்லா கை தட்டி ஆர்ப்பரித்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறார். சில பேர்த்துக்கு அவருக்கு பாக்குறப்ப காமெடியா ஜோக்கா இருக்கும். ஆனா அவர் இருதயம் உள்ள உடைக்கப்படுகிறது. ஐயோ, இந்த பாவியான ஈன பிறவிக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாரே என்று சொல்லி அவர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மா அல்லேலூயா சொல்றது இல்ல, தேவனுடைய அன்பு அவனுக்குள்ள பொங்கி வழிகிறது. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எவனுடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு பொங்கி வழிகிறதோ அவனால சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பிளைண்டுக்கு ஒண்ணும் தெரியாது. இஸ் ஓபன். பிளைண்டுக்கு என்ன தெரிய போகுது? பிளைண்டுக்கு தங்கத்தையே கொடுத்தாலும் அது கல்லுதான். அதுக்கு அது ஏன் பாடுறாரு, ஏன் குதிக்கிறாரு, ஏன் கை தட்டுறாருன்னு தெரியாது. பிளைண்டு பார்த்துட்டு என்னமோ புரியல ஒண்ணு. உன் கண்ணு திறந்துச்சுன்னா நீயும் கைத்தட்டி ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருவ. நீயும் ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவ. நீயும் துள்ள ஆரம்பிச்சிருவ. நீயும் குதிக்க ஆரம்பிச்சிருவ. நீயும் பாட ஆரம்பிச்சிருவ. அது ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பரிசேயனுக்கு வரல, அந்த பரஸ்திரிக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. அவள் வேகமா தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போய் வாசிங்க. ஸ்திரிய பாக்குறாரு. இப்ப இங்க யாராவது ஸ்திரீ இருக்கீங்களா? யார பாக்குறது? அப்ப நான் வாசி. ஸ்திரீடமாய் திரும்பி சீமோனையும் போய் பாக்குறாரு. 2 பேர்த்தையும் பாக்குறாரு. யார பாக்குறாரு? ஸ்திரீயும் பாக்குறாரு, சீமோனையும் பாக்குறாரு. தேவன் விரும்புகிற ஸ்திரீயாய் நாம் மாறுவோம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. எத்தனை பேர் புத்தி உள்ள ஸ்திரீ இருக்கீங்களா? கையெழுத்து. ஆமா பாஸ்டர், புத்தி இருக்குது. இங்க பைபிள் லாஜிக் படி சபைக்குள்ள யாரெல்லாம் வரானோ அவ எல்லாம் ஸ்திரீ. இப்ப ஸ்திரீ எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். ஸ்திரீ எல்லாம் கை தூக்குங்க. நானுமே ஒரு ஸ்திரீ தான். சபை ஒரு ஸ்திரீ என்றுதான் தேவன் ஒப்பிடுகிறார். அவள் மணவாட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். புத்தி உள்ள ஸ்திரீ பரலோக ராஜ்யத்தை கட்டுறான். அல்லேலூயா. புத்தி இல்லாத ஸ்திரியோ ரட்சிக்கப்பட்டவனையும் நாசமாக்குறான். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. புத்தி உள்ள மணவாட்டி பரலோகத்தை கட்டுகிறாள். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவராஜ்யத்தை கட்டுவோம். வாருங்கள், இணைந்து கட்டுவோம். வாசிங்க. ஸ்திரீடமாய் திரும்பி சீமோனையும் பார்த்து, இந்த ஸ்திரீயை பாக்குறிய, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், நீ என்ன செய்யல? என் காலுக்கு தண்ணியே தரல. நான் பல மணி நேரம் இப்படிதான் உட்கார்ந்துருக்கேன். இன்னமும் உட்கார்ந்துருக்கான். பல மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன். எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பேன்? ஆண்டவர் சொல்ல, ஸ்திரீடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பாக்குறாயே, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்,
ஆமா, பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி பார்த்தா யாருக்கு விருந்து கூப்பிட்டாலும் எப்படி நீங்க உள்ள வந்தோடனே கை கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணி அவங்கள உள்ள கூட்டு போறோமோ, அது போல வேதத்தின் பிரமாணத்தின்படி ஒரு உபசரிக்க வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்க கால்களை என்ன செய்யணும்? நல்லா கழுவி. ஏன்னா அவங்க பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு அந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் ஃபிளைட்டோ காரோ கிடையாது. குதிரைகளின் மேலும் கழுதுகளின் மேலும் ஏறி வருவார்கள். கழுது போயிட்டு இருப்பாங்க, கழுது மூத்திரம் பெய்யும், அப்ப காலில் என்ன செய்யும்? தெரிக்கும். கீழே நடந்து வருவார்கள், மண்ணு தெரிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? அவ்வளவு அலங்கோலமா இருக்கும் காலு, ரொம்ப அழுக்கா இருக்கும், ரொம்ப அழுக்கா இருக்கும். அப்படியே வர முடியாது. அதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அங்க போய் உட்காருவாங்க. அவங்க அவங்களுடைய கால்கள்லாம் கழுவுவாங்க. கால்களை கழுவின பின்பு அவர்கள் வஸ்திரம் கொடுத்து அவர்கள் அல்லேலூயா. ஆனா இன்னமும் இயேசுநாதர் எங்கேதான் உட்கார்ந்து இருக்கிறார்? கால்களை கழுவின இடத்துல உட்கார்ந்து. எல்லாரும் உள்ள போறாங்க, போறாங்க. ஆனா இப்ப இயேசுவோட கால்களை கழுவ பரிசேயன் பரிசுத்தர் வந்திருக்காங்க. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பிள்ளை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அவங்க தேவையில்லை, கல்லுகளை கர்த்தர் பிள்ளையாய் மாற்றுவார். அதனாலதான் கல்லான இருதயங்கள்லாம் மாறணும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. நல்ல இருதயம் படைத்த இஸ்ரவேல் ஜனங்களை அவரை அப்பா என்று கூப்பிட மறந்து விட்டார்கள். கல்லான இருதயம் படைத்த உங்களை கர்த்தர் சதையாக மாற்றி அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் அவருடைய சொந்த ஜனம் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாய் நினைவு கூர்ந்தார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. தூதர்களை படைத்தா தூதர்களை ஏமாத்திட்டாங்க. தூதர்களை படைத்தார், இவராச்சும் என் துதியை சொல்லி வருவானா? லூசிபரை ஏமாத்திட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களா? அவர்களும் ஒரு கண்ணுக்குட்டியை வைத்து என்ன செஞ்சிட்டார்கள்? ஏமாற்றி விட்டார். திரும்பி பார்த்தார் புறஜாதியை, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. இன்னைக்கு புறஜாதியாக நாம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதுனால அவர் துதிய நாளுக்கு நாள் 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 செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த அளவுக்காக அவருடைய கிருபை நம் மேல இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சொந்த பிள்ளைகளை கர்த்தர் விடுத்துட்டாரு. கானானி ஸ்திரீ பார்த்து பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட மாட்டேன். கானானி ஸ்திரீ சொல்றா, ஆண்டவரே மேஜையிலிருந்து கீழே விழுகிற அப்பத்தை நாய்கள் சாப்பிடுமே. அப்புறம் பார்த்தாரு, இந்த நாயை கூப்பிட்டு மேஜையில உட்கார வச்சுட்டு. அல்லேலூயா. நாயை பிள்ளையா மாத்திட்டார். சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாவியை பிள்ளையாக மாத்தி விட்டார். பிள்ளை பாவியா மாறிடுச்சு, பாவி பிள்ளையா மாறிடுச்சு. அல்லேலூயா. பிள்ளை என்னவா மாறிடுச்சு? பாவியா மாறிடுச்சு, பாவி பிள்ளையா மாறிடுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு பாவியா இருக்கிற நாம் பிள்ளையாக மாறிவிட்டோம். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையான காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிறார். யாருக்கு இந்த கொடுப்பனை கிடைக்கும்? அல்லேலூயா. யாருக்கு கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அந்த பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தேவன் தந்திருக்கிறாரு. அவர் நம்மளுடைய குல தெய்வம் சொல்றது எவ்வளவு பெரிய கிருபை. அல்லேலூயா. அவர் என் சொந்த ரட்சகர், என் பாவங்களுக்காக என் அக்கிரமங்களுக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்த மகத்தான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை பாடுவதும் ஆராதிப்பதும் எனக்கு கிடைத்த பெரிய சாக்கியம். இந்த பூமியில விளையாடப்பட்டது அதை காட்டிலும் வேற ஒன்று இல்லை. வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. அந்த ரகசியம் இருதயத்துல வெடிச்சிருச்சுன்னா, அந்த ரகசியம் இருதயத்துல வெடிச்சிருச்சுன்னா நீ எங்களோட சேர்ந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிருங்க, நீ எங்களோட சேர்ந்து ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது நடக்கும்போது இருதயத்துல பெரிய சந்தோஷம் வரும், பெரிய மனமகிழ்ச்சி வரும், பெரிய நிம்மதி வருது, கிருபை வருது. அல்லேலூயா. ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் ஒரு டம்மி, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருவாரு. அதை காட்டி மேலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என் வீட்டுக்கு வரும்போது என்ன ஒன்னும் கண்டுக்கல, ஒன்னும் பண்ணல, எவ்வளோ நீ தண்ணீரால என் காலை கழுவுல, ஆனால் அவள் கண்ணீரால என் காலை என்ன செஞ்சிட்டா? எது முக்கியங்க? தண்ணீரால கழுவுறது முக்கியமா, கண்ணீரால கழுவுறது முக்கியமா? நீங்க ராபோஜன ஆராதனையில ஒருத்தனுடைய காலை கழுவுறது முக்கியம் அல்ல,
உன் சகோதரனுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் போய் என் சகோதரனுடைய காலை கழுவிட்டேன், உடனே நீ பரிசுத்தவனா மாறிட்டியா? உன் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சகோதரனுக்காக தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? யோபுடைய சிறையிருப்பு மாறிச்சு. எப்ப மாறிச்சு? யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா. எவன் தன் சத்துருக்களை நேசிக்க ஆரம்பித்தான், அதுதான் சகோதர சிநேகம். அல்லேலூயா. தன்னை நிந்தித்த சகோதரர்களுக்காக யோபு ஜெபம் பண்ணினான். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினான். இப்ப தண்ணீரால உன் சகோதரனை காலை கழுவுறது முக்கியம் அல்ல, உன் சகோதரனுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சபையில உன்னுடைய இடத்துல ஒருத்தர் வியாதிப்பட்டானா, உன் நல்லா இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே திரும்பவும் அவரை உயிர்ப்பீங்க, திரும்ப அவர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரனுக்காக, சபையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா. மாசத்துல ஒரு நாள் என் சகோதரனுடைய காலை கழுவிட்டேன், என் சகோதரனுடைய காலை கழுவிட்டேன், எல்லாம் முடிந்தது அல்ல. உன் சகோதரனுக்காக நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ண. ஆண்டவரே, இப்ப இவங்க பலவீனமா இருக்கிறாங்க, இவங்க சோர்வா இருக்கிறாங்க, இல்ல இந்த தேவைகளோடு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் சகோதரனுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க மத்தவனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் சிறையிருப்பு மாறிடுது. அல்லேலூயா. எத்தனை பேர் மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்ணுங்க, அடுத்து மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? வாசிங்க. என்ன நினைப்பு? தலைமயினால என்ன செய்யறான்? யாரால முடியுமா? யோசிங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள் தங்களுடைய ஜீவியத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது எதுக்காக சொல்லுங்களேன்? மூடி. அதிகமா பணத்தை விரயம் பண்றதும் அல்லேலூயா. இது நேச்சு பொதுவா நடக்கிறதா நான் சொல்றேன். சில ஸ்திரீகள், அதாவது ஒரு 90 ஸ்திரீகள், 90% ஸ்திரீகள், அவர்கள் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதிகமாக அவர்கள் தங்கள் தலைமுடிக்காக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு உபச்சார ஸ்திரீ அவள் அழகுபடுத்திக் கொள்ள தன் தலைமுடிக்கு எவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்திருப்பாள். இத்தனை பேர் நான் சொல்றது புரியுதுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமோ ராமேன். புரிந்து கொள், நீங்க புரிந்து கொள்றதுக்காக அப்படி சொல்லவர். அப்போ அவள் தன்னுடைய தன்னுடைய பிசினஸ்க்கு, தன்னுடைய காரியத்துக்கு வைத்திருந்த மூலதனத்தையே, இனி நான் இவரை சந்திச்சிட்டேன், இனி அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, இன்னையிலிருந்து என் வாழ்க்கை மாறப்போகுது என்று முழு விசுவாசம் அவனுக்குள்ள வந்ததுனால, நாளைக்கு அவன் அந்த வேறு பெற்ற வாசனை திரவியத்தை எடுத்து அவன் மேல போட்டுக்கிட்டு அந்த முக்குல நிற்கும் போது அந்த வாசனை அப்படியே போகும். பல ஆண்களை பார்த்து, ஓ இந்த இடத்துல விபச்சாரி நிக்கிறா போல, அங்க போகணும்னு சொல்லிட்டு அந்த வாசனை அங்க இழுத்துட்டு வரும். ஆனா இனிமேட்டு அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா. ஆகையினால அந்த விலையேறப்பட்ட தைல குப்பியை எடுத்துட்டு வந்து ஆண்டுடைய சமூகத்துல உடைத்து எல்லாம் முடிந்தது. இன்னைக்கு நான் பாவி, ஆனால் இவரை சந்தித்து விட்டேன், நான் நீதிமான். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன் பாவ வாழ்க்கைக்காக எதை மூலதனமாய் வைத்திருந்தாலோ அதவே தேவன்ட்ட கொடுத்துட்டான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? இனி நான் பாவி, இனி நானு பாவி. பேர் சொல்ற காரியம் புரியுது? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவத்திற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சகல காரியங்களையும் இப்பொழுதே உங்களை விட்டு எடுத்துக்கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நேற்று தினத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? அபிஷேகம் பண்ணு. அந்த செய்தி தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் அதுக்கான சரியான மனநிலைகள் இங்க இல்லாதனால நான் அந்த செய்தி அடுத்த வாரம் கொண்டு போறேன். அந்த செய்தி எல்லாவற்றையும் அபிஷேகம் பண்ணுது. அப்ப அதுல இந்த வார்த்தை வரும். எதையெல்லாம் நீங்கள் பாவத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாத்தையும் அபிஷேகம். உங்கள் உங்க மற்ற காரியம், உங்கள் ஃபினான்ஸ், உங்க பொருளாதாரம், உங்கள் ஆஸ்தி, அந்தஸ்து, நீங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க? அபிஷேகம் பண்ணுங்க. அபிஷேகம் என்றால் அது அந்த வேலையை மட்டும்தான் இனி செய்யும் என்பதாக இருக்கிறது. அல்லேலூயா. இனி இந்த போன் இனி பாவத்தை செய்யாது, பரிசுத்தத்துக்காக மட்டும்தான் பயன்படும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப இந்த போனை நான் அபிஷேகம் பண்ணேன். எதுக்காக அபிஷேகம் பண்றேன்? இனி இந்த போன் தேவனுக்காக பயன்படும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுபோல
நீங்கள் உங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கவனித்து, பாவம் செய்யக்கூடிய, பாவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கருவிகளை உங்க இடத்துல இருந்து தூரம் எடுத்து போடுங்க. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. சில பேர்த்துக்கு அது புரியும். நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல பாவத்துக்கு நம்ம அடிமையா இருக்கோம், தூரம் போய். அல்லேலூயா. அவள் இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டேன். அதனால அதுக்கெல்லாம் எந்த பொருளா காரணமா இருக்குதோ, நான் முடியா அதுல சிக்கல் உழவு, அதுல ஒரு சிக்கல் ஏற்படும். அல்லேலூயா. முடிய போட்டு அழுக்கு இதுல கழுவுனா என்ன வரும்? பளபளப்பா இருக்கிற நீளமா இருக்கிற முடி என்னவா இருக்கும்? சிக்கலாயிரும். பாவத்துக்கு இப்ப என்ன வந்துருச்சு? சிக்கல் வரணும். அல்லேலூயா. பாவத்துக்கும் உங்களுக்கு என்ன வரணும்? சிக்கல் வர வேண்டும். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க. நீ என்ன செய்யல? முத்தம் செய்யல. இவளோ நான் இங்க வந்த முதற்கொண்டு என் பாதங்களை அவள் மோயாமல் என்ன செஞ்சிட்டு இருந்தா? ஆராதனை பண்ணிக்கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. ஏன் அவள் ஓயாமல் தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும்? ஏன் அவர்கள் ஓயாமல் ஜெபம் பண்ண வேண்டும்? ஏன் ஓயாமல் அவர்கள் ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போனா போதாதா? திங்கக்கிழமை ஏன் போற? செவ்வாய்க்கிழமை ஏன் போற? புதன்கிழமை ஏன் போற? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தா போதுமா? பரஸ்து ஓயா. திங்கக்கிழமையும் முத்தம் செய்யறா, செவ்வாய்க்கிழமையும் முத்தம் செய்யறா, புதன்கிழமையும் முத்தம் செய்யறா, வியாழக்கிழமையும் முத்தம் செய்யறா, வெள்ளிக்கிழமையும் ஆராதனை பண்றா, சனிக்கிழமையும் ஆராதனை பண்றா, ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை பண்றா, திங்கக்கிழமையும் ஆராதனை பண்றா, செவ்வாய்க்கிழமையும் ஆராதனை பண்றா, புதன்கிழமையும் ஆராதனை பண்றா, திரும்ப ஞாயிற்றுக்கிழமையும் என்ன செய்யறா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி ஓயாமல் அவருடைய பாதத்தை என்ன செய்யுங்க? முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யாருடைய பாவம், யாருடைய அக்கிரமம், யாருடைய சூழல் எல்லாம் கர்த்தர் மாற்றினாரோ அவர்கள் அதை நினைத்து பார்க்கும் போது அவர்கள் ஓயாமல் அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். சாரா ஒரு பாட்டு பாட சொன்னாங்க, துதிகள் ஓயாதே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. நாளைக்கு இந்த பாட்டை பாடிருங்க பாம்பர். உண்மைதான். ஏன் துதிகள் ஓயாது? புயல் அடித்தாலும் சுனாமியே வந்தாலும் ஆராதிக்கனுடைய துதி என்ன செய்யாது? ஓயவே ஓயாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை தேடுகிற தேடல் ஓயக்கூடாது. துதிக்கிற துதி ஓயக்கூடாது. நம்முடைய வீடுகளிலும் ஆராதனை செய்கிற ஸ்தலத்திலும் துதியின் சத்தம் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு தோய்வும் ஒரு பலவீனம் வருதுன்னா நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கவனிங்க. பரிசுனுடைய வாழ்க்கையில ஒரு வியாதி வந்துச்சு. அதனால அவனை போய் முத்தம் செய்ய முடியல. என்ன வியாதி? பெருமை, அகந்த, தற்பெருமை, நீயா நானா. அது ஒருபோதும் இயேசுவை நஷ்டமாக்காது. சூரியனை பார்த்து காரி துப்புனா யாருக்கு நஷ்டம்? நம்மளை பார்த்து யாரு என்ன பேசினாலும் யாரு என்ன திட்டினாலும் அது இந்த காதல வாங்கிட்டு இந்த காதல விட்டுட்டே போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நாட் யூஸ். அவனுடைய வார்த்தை ஒன்று கூட என் சத்தமோராமின்னு சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் அவர் நீதியின் சூரியன், நமக்கு சின்ன சூரியன். அல்லேலூயா. உடனே சூரியனுக்காக இது பண்றாங்கன்னு நினைச்சாதீங்க. அல்லேலூயா. சத்தமோராமின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த சூரியன் வருதோ வரலையோ நீதியின் சூரியன் ஒரு நாள் வரும். அல்லேலூயா. நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு நாள் வருவார். இந்த சூரியன் உதிக்க மறக்கலாம், ஆனால் அந்த சூரியன் தன்னுடைய வருகையை ஒரு நாள் மறக்கார். அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தன் தலை மயிரினால் அவள் என்ன செய்கிறா? ஆண்டுடைய பாதத்தை கழுவி ஆண்டுடைய பாதத்தை சுத்தம் பண்ணி யாரும் செய்யாத ஒரு வேலையை அவள் செய்து கொண்டிருக்கிறாள். எத்தனை பேர் உங்க வீட்டுக்கு வந்த ஆண்டவரை அவ்வளவு தூரம் ஹானர் பண்றீங்க? அதைதான் நான் சொல்லுவேன். அவரை நீங்க ஹானர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். வாசித்து முடிங்க. அடுத்த வசனம். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, நான் வந்த முதற்கொண்டு ஓயாமல் முத்தம் செய்கிறாள். என்ன பூசல? என்ன முக்கியமா பரிமள தைலம் முக்கியமா? அவள் பரிமள தைலத்தையே என்ன செஞ்சிட்டார்? பூசிட்டா. இவளோ பரிமள தைலத்தையே பூசிட்டா. ஆதலால்
நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள், ஹalleluya, நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். அநேக பாவங்கள், அது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, கர்த்தர் பாவத்தின் சம்பளத்தையும் கர்த்தர் மன்னித்து விட்டார். ஹalleluya. யாருடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ, ஏன் அழுதுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிற? நீங்க சொல்லுங்க, என் பாவத்தை அதிகமாய் ஆண்டவர் மன்னித்து விட்டார், ஆகையால் நான் அதை என்ன சொல்ல அழுது கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. நான் என் தேவைக்காக அளவில்லை, தேவன் தான் தேவை என்று அழுது கொண்டிருக்கிறேன். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை என்ன செஞ்சா? தெரிந்து கொண்டாள். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ குடிச்சிட்டு அழலப்பா, தன் மன கிளேசத்தினால் அழுகிறாள். அவள் தேவைக்காக அழுவல, தேவன் தான் தேவை என்று என்ன செஞ்சிட்டு இருக்கிறா? அழுதுட்டு இருக்கிறா. அவர்கள் குடி போதையில அலமோதில பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிறைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமோ ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. இவளை மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எத்தனை பேர் ஆண்டவர் அன்பு கூற போறீங்க? உண்மை முழு உள்ளத்தோடு பாடல் அல்ல அது, அது உன் வாழ்க்கை. அல்லேலூயா. அதை பாடும் பொழுதே முழு இறுதியத்தோடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகி கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. ஏதோ கொஞ்சம் இறுதியும் உன் புருஷன்ட்டையும் கொஞ்சம் இறுதியும் தேவன்ட்டி அல்ல. தேவன், ரெண்டாவதா உன் குடும்பம், மூணாவது ஊழியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்கார சொல்ல, தேவன், ரெண்டாவது ஃபேமிலி, மூணாவது மினிஸ்ட்ரி. இதை நீ கவனித்தால் போதுமானது. அல்லேலூயா. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. நீங்க எத்தனை பேரு பெரிய பாவின்னு ஒத்துக்கிறீங்க? அதெல்லாம் பெரிய பாவி பாருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக ஹானஸ்டா ஒத்துக்குங்க. அல்லேலூயா. நான்லாம் பாவியிலும் பிரதான பாவி. ஆனா என் பாவத்தை எல்லாம் கடவுள் என்ன செஞ்சுட்டாரு? மன்னிச்சிட்டாரு. அப்படின்னா நான் எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும்? நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்னை பிடிச்சி ஒரு கத்தி எடுத்து சந்து சந்தா வெட்டினாலும் என்ன செய்யாது? பாவம் தீராது. ஆனால் ஒருவர் எனக்கு பதிலாக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அப்ப நான் எவ்வளவு தூரம் அன்பு கூறணும் சந்துரு? எவ்வளவு பேர் தேவன் மேல அன்பு கூறணும்? எவ்வளவு மேல தேவனை உயர்த்தி பிடிக்கணும்? அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த இறுதி உனக்குள்ள வந்துச்சுன்னா உன்னால பாவமே செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க. தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் அது உடஞ்சி வெளியே வந்துச்சுன்னா, அந்த ஒயிட் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உன்னால் பாவம் செய்ய முடியாது. சில பேர் கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் பாவம் செய்யாமல் இருக்குது? தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் பொங்கி 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 வழியும் பொழுது உன்னால் பாவம் செய்ய முடியாது. கல்வாரியின் அன்பு உனக்குள் வெளிப்படும் பொழுது உன்னால் பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்யாமல் இருக்க அதே வழி அது ஒண்ணுதான், வேற ஆப்ஷனே கிடையாது. தேவனுடைய அன்பு, தெய்வீக அன்பு உன் இருதயத்துல பரிபூர்ணம் அடையும் பொழுது, கல்வாரியின் சிலுவையின் அன்பு உன் இருதயத்தில் பரிபூர்ணம் அடையும் பொழுது உன்னால பாவம் செய்ய முடியும். அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். சரி விட்டுருங்க, இதை விட்டுருங்க. அப்போ அவள் ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பாவம் மன்னிக்கப்படாத போதே பரிமள தைலத்தையும் தலைமறினாலும் துடைக்க ஆரம்பிச்சிட்டானா, இப்ப அவ பாவம் என்ன செஞ்சிருச்சு? மன்னிக்கப்பட்டுருச்சு. இப்ப எவ்வளோ தூரம் அன்பு கூறுவாள் இனிமேலு? அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படாத போதே அவ்வளவு தூரம் அன்பு செலுத்தினவள் இப்போ நீதிமானாகி தேவனுக்குள் எவ்வளவு தூரம் அன்பு செலுத்துவார்? அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எவனுடைய பாவம் அதிகம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துதி, அவங்க தேவனுக்காக செய்கிற பணி, அவர்கள் தேவனுக்காக ஓடுகிற ஓட்டம் ஒரு நாளும் ஓயாது. அல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நிற்போமா? தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? ஆண்டவரே உண்மைதான்ப்பா, என்னுடைய ஆண்டவரே பாவம் அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்குது.